அருமை கருதி நடந்த விஷயம். இன்று நாம் பார்க்க போவது ரூல் 12. ரூல் 12 நான் படிக்கிறேன். இதுல அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கின்றன என்று சொன்னால், நான் சொல்கிற ரூலிங், நான் சொல்கிற சிஆர்பிசியுடைய புத்தகத்தில் வருகிற வரிகள், இதையெல்லாம் குறித்து வச்சுக்கிங்க. முழுக்க முழுக்க 35 ஆண்டு காலம் கிரிமினல் கோர்ட்டில் பிராக்டிஸ் பண்ணவன் என்கிற முறையில் இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸை பழைய ரூலாக இருந்தாலும் சரி, பழைய ரூல் போய் புது ரூலாக இருந்தாலும் சரி, மிகவும் ரசித்து படித்தவன் நான். இப்ப ரூல் 12க்குள் போவோம். இது அத்தியாயம் 3, பெயில் அண்ட் சூரிட்டிஸ். பெயில் இன் நான் பெயிலபிள் கேசஸ். The power of admitting a prisoner to bail in non-bail offence is a matter of judicial discretion and not a ministerial act. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். இது judicial discretion and the main or prime consideration. இது யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, குற்றவியல் நீதித்துறைகளில் இருக்கிற நீதித்துறை நடுவர்களுக்காக பயன்படுத்தப்பட்ட சொல். And the main and prime consideration in the exercise of the discretion should be the likelihood of the prisoner failing to appear at the trial, pulls of other factors requiring consideration or the seriousness of the offense, previous conviction if any of the accused, abnormal condition and necessity to take special precaution in particular cases, bail should not be refused. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். Bail should not be refused, nor prohibitive bail insisted upon merely on the ground that the police desire it. Such a decision may lead to grave injustice. A magistrate may, however, take into consideration the information supplied and the reports made by the police, the provision of section 437, 439 and 440 of the code should be strictly adhered to the purpose for bail. முதல்ல இளம் வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய அன்புகளுமே வேண்டுகோள் என்னன்னா, 436, 437, 438, 439, 439, 40 எல்லாம் தரவா ஒரு வாட்டி படிச்சீங்க. ஏன் படிச்சீங்கன்னு சொன்னா, எல்லா ப்ரொவிஷன்லையும் விஷயம் இருக்கு. எல்லா ப்ரொவிஷன்லையும் சிஆர்பிசியில் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் விஷயம் இல்லாமல் சொல்லலை. இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸில் வர ஒவ்வொரு வரியும் குற்றவியல் விசாரணை முறை நடைமுறை சட்டத்தில் வந்த திருத்தங்களின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. நான் உங்களுக்கு இதில் வர ஒன்னொன்னையும் சிஆர்பிசியோட கனெக்ட் பண்ணி காமிப்பேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்தது பாருங்க. while ordering bail, the amount of the bond shall be fixed into the financial capacity of the accused. Financial capacity of the accused. அடுத்தது 3 பாருங்க. The accused who are indigent and unable to furnish sureties may be released on their own bond after taking into consideration the nature of the offense and possibility of the accused not absconding. 4. Application of relief under section 438 of the code shall be accompanied by a sworn affidavit of the applicant. இப்போ நான் ரூல் 12 தயவு செய்து இளம் வழக்கறிஞர்களுக்காக தமிழில் ஒரு முறை வாட்சி காமிச்சிட்டு அந்த ரூலில் எந்தெந்த வரி சிஆர்பிசியோட கனெக்ட் ஆகுதுங்கிறத சொல்கிறேன். பிணையில் விடக்கூடாத வழக்குகளில் பிணையில் விடக்கூடாத ஒரு குற்றத்தில் ஒரு கைதியை பிணையில் விடுவிப்பது என்பது அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, நீதித்துறை விருப்பம் சார்ந்ததாகும். அது ஒரு அமைச்சு பணியின் செயல் அல்ல. வழக்கு விசாரணையில் கைதி தோன்ற தவறி இருக்கும் போது அதனை முக்கியமானதாக அல்லது தலையாயதாக தன் விருப்ப அதிகாரத்தை செலுத்தும் போது கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். மற்ற சங்கதிகளை ஆய்வு செய்ய வேண்டியது என்பது குற்றத்தின் கடுமை. முந்தைய தண்டனை எதுவும் இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஒரு சாதாரண சூழ்நிலைகள் மற்றும் அவசியமாக எடுக்க வேண்டிய சிறப்பு எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். காவல்துறையினர் விரும்பும் காரணத்தால், நல்ல வார்த்தையை கவனிக்கணும், இது யாருக்கான எழுதியிருக்காங்கன்னா நீதிபதிகளுக்கான எழுதியிருக்காங்க. காவல்துறையினர் விரும்பும் காரணத்தால் பிணையை மறுக்கவோ அல்லது பிணைக்கு தடை விதிக்கவோ கூடாது.
அத்தகைய முடிவு கண்டிப்பாக ஒரு அநீதியை விளைவிப்பதாகும். காவல்துறையினரால் வழங்கப்பட்ட தகவல் மற்றும் அறிக்கைகள் ஒரு நபர் கவனத்தில் கொள்ளலாம். பிணை நோக்கத்தில் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 437, 439, 430, 440 வகைகளை மிகவும் சரியாக பின்பற்றுதல் வேண்டும். பிணைக்கு உத்தரவிடுகின்ற போது பிணைமுறையின் தொகையை குற்றவாளியின் நிதித்திறனை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். எவ்வளவு அற்புதமா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க பெயில் ஆர்டர் போடும்போது அக்யூஸ்டோட பைனான்சியல் கெப்பாசிட்டியை உணரணும். எங்க பக்கத்துல டெல்டா மாவட்டம் 50,000 ரூபாய் பெருமானம் உள்ள கூரை வீடு இருக்காது அவனுக்கு போய் நீ 5 லட்சம் ரூபாய்க்கு சூரிட்டி போட முடியுமா? எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. பிணையில் உத்தரவிடுகின்ற பொழுது பிணைமுறையின் தொகையை குற்றவாளியின் நிதித்திறனை கவனத்தில் கொண்டு நிர்ணயித்தல் வேண்டும். குற்றவாளி ஏழையாக இருந்து, ஏழைங்கிற வார்த்தை தமிழ்ல இது தப்பு. குற்றவாளி வறியவராக இருந்து பிணையங்கள் அளிக்க இயலாதவராக இருக்கின்ற பொழுது அந்த குற்றவாளி செய்த குற்றத்தின் தன்மை அவர் தப்பிச் செல்வதற்கு வாய்ப்பில்லை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த குற்றவாளியை சொந்த பிணையில் விடுவிக்கலாம். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 438 கீழ் பரிகாரம் கேட்டு விண்ணப்பிக்கப்படும் போது விண்ணப்பதாரர் ஒரு ஆணை உறுதிமொழி செய்யப்பட்ட உண்மை ஆணை உறுதி ஆவணத்தை இணைத்து தாக்கல் செய்தல் வேண்டும். இதுதான் ரூல் 12. இப்ப நான் உங்களுக்கு வந்துடுறேன். இப்ப இதுல என்ன சொல்றாங்க? இண்டிஜென் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, வறியவர். இப்ப வறியவர் அப்படிங்கிறதுக்கு எங்க டெஃபினேஷன் இருக்கு? வறியவர்னா என்ன? முதல்ல நான் அந்த பிரிவுல ஒவ்வொரு எழுத்தா வந்துடுறேன். ரொம்ப அற்புதமான ப்ரொவிஷன் இந்த ப்ரொவிஷன். வறியவர்னா என்ன? டேபிள் வெயிட்டட். வறியவர்னா என்ன? எங்க இருக்கு ப்ரொவிஷன்னா சிஆர்பிசில 436 எடுத்துங்க. சிஆர்பிசில 436 எடுத்துங்க. 436 தயவு செய்து குறிச்சிங்க. இதனா நாளைக்கு உங்களுக்கு கோர்ட்ல கண்டிப்பாக எதிர்காலத்தில் பயன்படும். இப்ப பாருங்க, வறியவர் அப்படின்னா வறியவர் படிக்கிற பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் பாருங்க 436ல எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ். இது எப்ப அமெண்ட் ஆனிச்சுன்னா 23/6/2006 அமெண்ட் ஆனிச்சு. 23/6/2006 அமெண்ட் ஆனிச்சு. இதை நிறைய நீதிமன்றங்கள்ல நம்முடைய இளம் வழக்கறிஞர்கள் பயன்படுத்துவது இல்லை. நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன் வருத்தப்படுறேன்னா, நீங்க புக்கை படிக்கணும். இப்ப நான் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல வரியவரை என்ன சொல்றாங்க? the accused who are indigent and unable to furnish sureties may be released on their own bond. இது நான் பெயில் லெவலே விட சொல்றான். வறியவராக இருந்தால், அவர் ஜாமீன்தார் தாக்கல் செய்ய முடியாதவராக இருந்தால் நீங்க அவரை ஓன் பாண்ட்ல விட்டுருங்க. ஆஃப்டர் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன், குற்றத்தின் தன்மை, அவன் திருப்பி ஓடிடுவானா, இது ரெண்டையும் முடிவு பண்ணிட்டு அவன் ஓடிடுவான்னு தெரிஞ்சா விட வேண்டாம். குற்றத்தின் தன்மை சீரியஸா இருந்தா விட வேண்டாம். குற்றத்தின் தன்மை சாதாரணமாக இருந்தா, அவன் வறியவரா இருந்தா அவனை ஓன் பாண்ட்ல விட்டுறேன். ஜாமீன்தார் தாக்கல் பண்ணலன்னா ஓன் பாண்ட்ல விட்டுருங்கிறாங்க. இதை எத்தனை பேர் நாம் பயன்படுத்துறோம்? வழக்கறிஞர் தொழிலில் நாம் எத்தனை பேர் பயன்படுத்துறோம்? நான் மிக்க வருத்தத்துடன் சொல்கிறேன், நிறைய தம்பிமார்கள் பயன்படுத்துவதில்லை, நான் பயன்படுத்துகிறேன். எப்படின்னு கேட்டா, இண்டிஜென்னா என்ன, இண்டிஜென்னா என்னங்கிற டெஃபினேஷன் பாருங்க. 436ல எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் படிக்கிறேன், கேட்டுங்க. வேர் எ பர்சன் is unable to give bail within a week of the date of his arrest, it shall be sufficient ground for the officer or the court to presume that he is an indigent person for the purpose of the proviso. என்ன எழுதிட்டாங்க? where a person is unable to give bail within a week of the date of his arrest, he shall be sufficient ground for the officer or the court to presume that he is an indigent person for the purpose of the proviso. பெயில் அலவன்ஸ்ல ஒருத்தன் அரெஸ்ட் ஆகி ஒரு வாரம் ஜெயில இருந்தான்னா, அவனுக்கு யாரும் பெயில் போடலன்னா அவனை கோர்ட் வறியவர்னு அனுமானிக்க வேண்டும். சொந்த ஜாமீன்ல விடணும், சொந்த ஜாமீன்ல விடணும். நான் சொல்லலைங்க. 436ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது 23/6/2006 அமெண்ட் ஆயிடுச்சு. எத்தனை நீதிமன்றங்களில்
இது பயன்படுத்தப்படுகிறது. தயவு செய்து நான் இளம் வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல எல்லா வழக்கறிஞர்களையும் கேட்டுக்கொள்றேன். நம்ம தரவா இருந்து கோர்ட்ல ஃபைட் பண்ணோம்னா எந்த மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாலும் விடுவாங்க. ஐயா, he was arrested for more than a week. Till date your honor not even file a bail application for him. ஒருத்தன் கூட அவனுக்கு பெயில் அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணல. ஒரு வாரம் அவன் பெயில் அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணலனாலே அவன் வறியவர். நான் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணி தான் நீங்க உடனன்னு இல்லை, சட்டத்துல நீங்களாகவே உடனன் இருக்கு 436 எக்ஸ்பிளேஷன்ல. இருந்தாலும் நான் தாக்கல் பண்றேன், நீங்க ஓன் பாண்ட்ல விடுங்கன்னு சொல்லி கேட்டு எடுக்கிறது எவ்வளவு புத்திசாலித்தனம். ஒண்ணு. இப்ப அடுத்தது இதுல ஒவ்வொரு வரியா வரும் பாருங்க. இதுல ரெண்டாவது ப்ரொவிஷன் என்ன? while ordering the bail the amount of the bond shall be fixed into taking into financial capacity of the accused. இது ஏற்கனவே இருக்கிறது. எங்க இருக்கு பாருங்க, ஏற்கனவே எங்க இருக்குன்னா CRPC 440 எடுத்துங்க. CRPC 440 CRPC 440 படிக்கிறேன் கேட்டுங்க. amount of bond and reduction thereof, the amount of every bond executed under this chapter shall be fixed with the due regard to the circumstances of the case. நல்ல வார்த்தை என்ன போட்டிருக்காங்க பாருங்க. The amount of every bond executed under this chapter shall be fixed with the due regard to the circumstances of the case and shall not be excessive. வார்த்தை என்ன பாருங்க, and shall not be excessive. 440 இருக்கிறத இவங்க எடுத்து ரூல் 12 சப் கிளாஸ் 2 போடுறாங்க. while ordering the bail the amount of the bond shall be fixed into taking the financial capacity of the accused. இப்ப 12(4) என்ன? 12(4) என்னன்னா, நீங்க அமர்வு நீதிமன்றத்துல பிணை மனு எதிர்நோக்கு பிணை மனு தாக்கல் செய்யும் போது அஃபிடவிட் வைக்கணும். அஃபிடவிட் வைக்கணும். இது 4th. இப்ப 12(1) the power of, இப்ப பாருங்க எவ்வளவு அற்புதமான வார்த்தை என்ன போட்டிருக்காங்க பாருங்க. The power of admitting a prisoner bail in non-bail offences is a matter of judicial discretion and not a ministerial act. அது அமைச்சு பணி அல்ல, அது நீதித்துறையின் விருப்ப தேர்வு. இப்ப இந்த விருப்ப தேர்வு எப்படி இருக்கணும் பாருங்க. இந்த விருப்ப தேர்வு எப்படி இருக்கணும் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இன்று காலை இந்த 2020 அது நம்ம ரொம்ப நாள் ரொம்ப ஏகப்பட்ட தீர்ப்புகள் இருக்கு. என்ன தீர்ப்புகள் இருக்குன்னா, பெயில் இஸ் எ ரூல், டிஸ்மிசல் இஸ் எ எக்ஸெப்ஷன். நல்லா கவனிச்சீங்க. பெயில் இஸ் எ ரூல், டிஸ்மிசல் இஸ் எக்ஸெப்ஷன். நிறைய நீதிபதிகள் இதை கடைபிடிப்பாங்க. எப்படி கடைபிடிப்பாங்கன்னா, பெயிலை பொறுத்த வரைக்கும் சில பேர் பிரின்சிபல் அடாப்ட் பண்றேன், நான் பிரின்சிபல் வச்சிருக்கிறேன், அந்த உங்க பிரின்சிபல் அவர் சொல்லுவார் எனக்கு பிரின்சிபல் இருக்கு, நம்ம அவர்கிட்ட சொல்லி கொத்தி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சட்டத்தை ஆய்ந்து படிக்கிற, சட்டத்தில் அறிவார்ந்தவர்களாக இருக்கிற நீதிபதிகள் இப்ப நம்ம சொல்ற இந்த விஷயங்கள்லாம் ஒத்துவாங்க. பெயில் இஸ் எ ரூல் ஆஃப் லா, டிஸ்மிசல் இஸ் எ எக்ஸெப்ஷன். நான் இதுல ஏகப்பட்ட ரூலிங் இருக்கு. நான் 2020 வந்த 2 ரூலிங் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து குறிச்சிங்க. 2020 அப்பெக்ஸ் கிரிமினல் ரிப்போர்ட்ஸ் மார்ச் பார்ட் பேஜ் 226 இது யார் கேஸ்னா, இந்தியாவுடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய வழக்கு. அவருடைய வழக்குல உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள், மரியாதைக்குரிய நம்முடைய பானுமதி அம்மா, மரியாதைக்குரிய ஏஎஸ் போப்பண்ணா, ஹரிஸ் ராய், இந்த 3 நீதிபதிகள் அடர்ந்த அமர்வு பெயில் எப்படி இருக்கணும், ஒரு பெயில என்னென்ன கன்சிடர் பண்ணணும். இந்த கேஸ்ல பி சிதம்பரம் வர்சஸ் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், இதுல என்ன சொல்றாங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல யார் வக்கீல் அப்பீல் ஆகி பேசுனதுன்னா கபில் சிபில். இந்த கேஸ்ல யார் வக்கீல்னா, சிதம்பரத்துக்கான அப்பீர் ஆகி பேசினது கபில் சிபிலும் அபிஷேக் மனு சிங், டாக்டர். அவரு டாக்டரேட், சட்டத்தில் டாக்டரேட் பட்டம் பெற்றவர் அபிஷேக் மனு சிங். இவங்க 2 பேரும் தான் இந்த கேஸ்ல
அவர்களோடு பல வழக்கறிஞர்கள் இணைந்து பேசினாங்க. அப்ப கபில் சிபில் கோர்ட்ல ஒரு ரூலிங் காமிக்கிறார். எந்த ரூலிங்னா, இதே சிதம்பரம் வழக்குக்கு இன்னொரு வழக்குல, சிதம்பரம் ஸ்டேட் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வழக்குல இதே உச்ச நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷனை சொல்றார். ஒரு பெயில் எப்படி என்னென்ன காரணத்தை பார்க்கணும் பாருங்க ஒரு நீதிபதிகள். ஒன்னு, நேச்சர் ஆஃப் அக்யூசேஷன் and the severity of the punishment in the case of conviction and the nature of materials relied upon by the prosecution. எடுத்துனே அடிக்கிறாங்க பாருங்க. நேச்சர் ஆஃப் அவன் மேல என்ன குற்றச்சாட்டு, அக்யூசேஷன் என்ன, and the severity of the அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், and the nature of materials அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் ரிலே பண்ணிருக்கு ப்ராசிக்யூஷன், இத பார்க்கணும். அடுத்தது reasonable apprehension of tampering with the witnesses, சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது apprehension of threat to the complainant or the witnesses, apprehension of threat to the complainant, புகார்தாரருக்கு ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கிறதா, அவரை பயமுறுத்துகிறார்களா, அல்லது சாட்சிகளை பயமுறுத்துகிறார்களா, எதிரியை பிணையில் விட்டா பார்க்கணும். அடுத்தது reasonable possibility of securing the presence of the accused at the time of trial or the likelihood of the abscondence, அதாவது அவன் ட்ரையலுக்கு அவன் வருவானா, ஓடி போடுவானா. அடுத்தது கேரக்டர், பிஹேவியர் அண்ட் ஸ்டாண்டிங் ஆஃப் தி அக்யூஸ் அண்ட் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் வித் பெக்யூலியர் டு தி அக்யூஸ். அடுத்தது லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் ஆர் தி ஸ்டேட் அண்ட் சிமிலர் அதர் கன்சிடரேஷன். இதை தான் நம்ம பெயிலில் விடும் போது கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, இந்த ஒரு தீர்ப்பு நீங்க படிச்சீங்கன்னா எண்ணற்ற தீர்ப்புகள் இதில் நம்ம கபில் சிபலும் டாக்டர் அபிஷேக் சிங்வியும் இதில் ரிலே பண்ணியிருப்பாங்க. இதில் ரிலே பண்ணும்போது என்னன்னா, இந்த தீர்ப்பில் வரும்போது 1980 உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க. இதில் சொல்லும் போது என்னன்னா, பேரா 19 the proper test to apply to the solution of the question that the object of the bail is to secure the attendance of the accused at the trial. ஆப்ஜெக்ட் என்னன்னா, பெயில் இவனை திருப்பி விசாரணைக்கு வருவானா. that the proper test to the apply to solution of the question whether bail should be granted or refused, it is probable that the party will appear to take his trial in this without bail is not to be withheld as a punishment அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல சொல்லும் போது நான் சொன்னேன், bail is a rule of law, dismissal is a exception, அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொரு ரூலிங் சொல்றேன் குறிச்சிங்க. 2020 அப்பக்ஸ் கிரிமினல் ரிப்போர்ட்ஸ், 2020 அப்பக்ஸ் கிரிமினல் ரிப்போர்ட்ஸ் இதுல பேஜ் 703 இது ரூலிங் பேரு ஜிதேந்திரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இது இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எஸ்ஏ பாப்டே, பிஆர் காவை, சூரத் கான் அப்படின்னு 3 பேர் கொடுத்தது. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, பெயில் இஸ் ஏ ரூல் அண்ட் ஜெயில் இஸ் ஏ எக்ஸெப்ஷன். பெயில் இஸ் ஏ ரூல் அண்ட் ஜெயில் இஸ் ஏ எக்ஸெப்ஷன். இதை தாங்க நம்ம சொன்ன இந்த தீர்ப்புகளை தாங்க. இதுல என்ன எழுதுறாங்க பாருங்க, பெயில் should not be refused nor prohibitable insisted upon merely on the ground that the police desire such a decision may be leading to grave injustice. போலீஸ்காரன் ஆட்சேபனை பண்றாங்கிறதுக்காண்டு நீங்க தள்ளுபடி பண்ணிடாதீங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தையை போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம கோர்ட்ல பெயில் பேசும்போது இள வழக்கறிஞர்கள் என்ன பண்ணணும், நான் உண்மையிலேயே மிக்க வருத்தத்தோடு சொல்றேன், இள வழக்கறிஞர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல போடுற ஃபார்மட்டை தயவு செய்து நிறுத்துங்க. கம்ப்யூட்டர்ல அடிச்சு போடுற ஃபார்மட்டை தயவு செய்து, அது லோயர் கோர்ட்டா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா இருக்கட்டும், தயவு செய்து இள வழக்கறிஞர்கள் அதை மாற்றணும். ஏன் மாற்றணும்னா, இப்போ நம்ம ஒரு கேஸுக்கு அப்பேர் ஆகிறோம்னா எஃப்ஐஆர் நெட்ல வந்துடுது. நீங்க எஃப்ஐஆர் நெட்ல எடுத்து படிச்சு பாருங்க, உங்க அக்யூஸ் மேல என்ன ஓவர் அட்டாக் அப்படின்னு முதல்ல படிச்சு பாருங்க. உங்க அக்யூஸ் மேல என்ன ஓவர் அட்டாக், உங்க அக்யூஸ் பேர் முதல்ல எஃப்ஐஆர்ல இருக்கா, உங்க அக்யூஸ் பேர் முதல்ல எஃப்ஐஆர்ல இருக்கா பாருங்க. அந்த அக்யூஸுக்கு என்ன ஓவர் அட்டாக் பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பெயில் எழுதுங்க. பார்த்துட்டு படிச்சுட்டு அப்புறம் பெயில் எழுதுங்க. பெயில்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் அவனுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்கணும். அவன் ஓட மாட்டான், சாட்சிகளை கலைக்க மாட்டான், புலன் விசாரணைக்கு ஒத்துழைப்பான், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் உண்டு. இதெல்லாம் நம்ம சொல்லிடணும். சொல்லிட்டு அவன் குற்றத்தை பண்ணலைங்கிறத சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல நம்ம மேல என்ன ஓவர் அட்டாக்ட், அப்படி எப்படி நம்மளை பொய்யா அந்த எஃப்ஐஆர்ல சேர்த்தான்,
இதெல்லாம் நம்ம பெயில் எழுதி போட்டாதான் ஜட்ஜிங்க பெயில்ல விடும் போது கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பெயில் ஆர்டர் அடிக்கும் போது வாய்ப்பு இருக்கும். கோர்ட்ல பெயில் ரெப்ரசன்ட் போகும்போது நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனா நிறைய கேஸ்ல இப்ப எல்லாம் போலீஸ்காரங்க ஃபைனான்சிஸ் பார்ட் 2 சேர்க்கிறாங்க. நீங்க உள்ள படிச்சு பாத்தீங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கு வார்த்தையே இருக்காது. நான் பெயிலபிளுக்கு உள்ள வார்த்தையே இருக்காது. கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கு வார்த்தையே இருக்காது. என்ன பண்ணிருப்பான், எங்காச்சும் ஒரு கொக்கியை போட்டு கொலை செய்வதாக சொன்னாருன்னு சொல்லி இடையில ஒன்று எழுதி விட்டுருவான். இதெல்லாம் நம்ம எடுத்து கோர்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணோம்னா பெயில் கொடுக்கறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப பாருங்களேன், இப்ப நான் முதல்ல படிச்சேன். என்ன படிச்சேன்? ரூல் 12 என்ன சொல்லுது? நீதி இந்த 437, 439, 440 இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுது. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் 437ல பார்ப்போம். 437 வரிசை அதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க. ஏன் 437ல என்னென்ன விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. 436ல என்ன இருக்கு பாருங்க. 436 bailable offence when any person other than a person accused of a non-bailable offence is arrested or detained without warrant by an officer in charge of police station or appears as brought before a court and it is prepared at any time while in the custody of such officer at any stage of the proceedings to give bail, such person shall be released on bail. முடிஞ்சு போச்சு. bailable offenceனா bail தான் விட்டாகணும். இப்போ அதை பார்த்துடுறோம். அடுத்தது 436A ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்கான் பாருங்க. மேக்ஸிமம் பீரியட் which an undertailed person can be detailed where a person has during the period of investigation, inquiry or trial under this code of an offence under any law not being an offence for which the punishment of death has been specified as one of the punishment under the law undergone detention of the period exceeding upon 1/2 of the maximum period of imprisonment specified for the offence under the law he shall be released by the court on his personal bond. நல்லா பாத்தீங்களா? 436A இன்செர்ட் ஆனது 2005ல. ஒருத்தன் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு டெத்தை தவிர உள்ள வழக்குகள்ல பாதி நாள் சிறையில் இருந்துட்டாலே போதும். நம்மளோட வேலை இல்லைங்க. இட்ஸ் a founded duty of the court to release the accused on own bond. இது 436A bailable offense-க்கு. அடுத்தது பாருங்க, அது bailable நான் bailable போடல, any offense. அடுத்தது பாருங்க, provided that the court may after hearing the public prosecutor and for research to be recorded in writing order to be continued detain on such person longer than 1/2. அதாவது 1/2க்கு மேல அவனை பெயில் விடாம இருக்கணும்னா ப்ராசிக்யூட்டர் அப்பியர் ஆகி அவனை எதனால பெயில விடக்கூடாது, பர்சனல் பாண்ட்ல விடக்கூடாதுங்கிறதுக்கு அவர் ரீசன் சொல்லணும். தெரியுங்களா? ப்ரொவைடட் நோ சச் பர்சன் shall in any case be detained during the period of investigation inquiry more than the maximum period of imprisonment provided for the said offense under the law. அடுத்தது பாருங்களேன், 437 நம்ம பெயில படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரூலிங் சொல்றேன், குறிச்சிங்க. இந்த ரூலிங் ரெண்டாயிரத்தி 17 மேலெடுங்க சீக்கிரம் எடுங்க. 2017 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 2017 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பக்கம் 321 சுப்ரீம் கோர்ட். இதை எதுக்கான உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நீங்கள் நீதிமன்றங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்றேன். 2017 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பக்கம் 321 ஒரு அற்புதமான ரூலிங் வந்திருக்கு. என்ன ரூலிங்னா பெயிலுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. 321வது பக்கத்துல அது என்ன கைடன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, கேஸ்லா பேரு உசைன் அண்ட் அனதர் 2017 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பக்கம் 321 உசைன் அண்ட் அனதர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல நம்ம இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றங்கள் பெயில எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரின்சிபிள்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பாரா 27 to sum up, the high courts may issue direction to the subordinate court bail obligation be disposed of normally within 1 week. அதாவது எல்லா ஹைகோர்ட்டை விட்டும் பெயில் அப்ளிகேஷனை ஒரு வாரத்துக்குள்ள
டிசைட் பண்ணணும். சில கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பெயில் வந்து நோட்டீஸ் வந்து ரிப்ளை நாட் ரிசீவ்டு ஆன் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் தி டிஃபென்ஸ் கவுன்சில் தி பெயில் பேபி போஸ்டட்னு ஆஃப்டர் 10 daysனா போடுவாங்க. அது மாதிரி போடக்கூடாது. ஹைகோர்ட் சர்க்குலர் படி ஒரு கிளியர் ஒர்க்கிங் டேஸ் இடையில கொடுத்து 3ஆவது நாள் பெயில் கொண்டு வரணும். 3ஆவது நாள் நோட்டீஸ் போட்டு பெயில் கொண்டு வரும்போது இப்ப பாருங்க, இந்த ஹைகோர்ட் டைரக்ஷனை நீங்க மனசுல வச்சீங்க, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் மனசுல வச்சீங்க. பெயில் அப்ளிகேஷன் டிஸ்போஸ்ட் ஆஃப் நார்மலி வித்தின் 1 week. சாதாரணமா ஒரு வாரத்துல பெயில் டிஸ்போஸ் பண்ணிடணும். அடுத்தது பாருங்களேன், மேஜிஸ்ட்ரேட்டரியல் ட்ரையல்ஸ் வேர் அக்யூஸ் ஆர் இன் கஸ்டடி பி நார்மலி கன்க்ளூடட் வித்தின் 6 months அண்ட் செஷன் ட்ரையல் வேர் அக்யூஸ் ஆர் இன் கஸ்டடி நார்மலி கன்க்ளூடட் வித்தின் 2 years. என்ன போடுறாங்க பாருங்க, கீழமை அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கிற வழக்குகள் எல்லாம் 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும். கஸ்டடியில இருந்தா 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும். கீழ் கோர்ட்ல செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கிற கேஸ் எல்லாம் கஸ்டடியில இருந்தா வித்தின் 2 years முடிக்கணும். கஸ்டடியில இருந்தா வித்தின் 2 years முடிக்கணும். இப்ப இந்த ரூலிங் நமக்கு நல்ல ரூலிங். வித்தின் 2 years முடிக்க முடியலன்னா நம்ம கேட்கலாம் பெயில். சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் படி நீங்க 2 வருஷத்துல முடிக்கல, எங்களுக்கு பெயில் விடுங்க. 6 மாசத்துல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல முடிக்கல, எங்களுக்கு பெயில் விடுங்க. அடுத்தது பாருங்க, சி efforts to be made to dispose of all cases which are 5 years old by end of the year. அதாவது ஒரு வருஷ இறுதிக்குள்ள 5 வருடத்துக்கு மேல் உள்ள அதாவது வழக்குகள் எல்லாம் முடிக்கணும். அடுத்தது பாருங்க, a supplement of section 436A but consistent with the spirit thereof under trial has been completed period of custody in excess of sentence likely to be awarded if conviction recorded under trial on personal bond. Such an assessment must be made by the concerned trial courts for time to time. நான் ஏற்கனவே உங்களுக்கு 436A வாட்சி காமிச்சேன். என்ன வாட்சி காமிச்சேன், பனிஷ்மெண்ட்ல 1/2 இருந்தா போதும், அந்த கோர்ட்டே ஓன் பாண்ட்ல விடணும். 2017 சுப்ரீம் கோர்ட் சொல்றான், 2005 கொடுத்த டைரக்ஷன் சொல்றான். 436A எத்தனை கோர்ட் ஃபாலோ பண்ணுது, வாட்ச் பண்ணணும். அடுத்தது பாருங்க, the above timeless may be touchstone of the assessment of the judicial performance in annual confidential reports. நீதிபதிகளை பத்தி ஆனுவல் கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் போடும்போது இவங்க எப்படி செயல்பட்டு போடணுங்கிறான். அடுத்தது பாருங்க, தி ஹை கோர்ட்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு என்ஷூர் தட் பெயில் அப்ளிகேஷன் filed before them are decided as far as possible within 1 month and criminal appeals were accused are in custody for more than 5 years are concluded the earliest. அதாவது ஹைகோர்ட்ல பெயில் இருந்தா 1 மாசத்துக்குள்ள முடிவு பண்ணிடுங்க. அப்பீல் இருந்தா 5 வருஷத்துக்கு மேல் உள்ள more than 5 years உள்ள அப்பீல எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருங்க. The high courts may prepare and issue and monitor appropriate action plans for subordinate courts. High court supervise பண்ண சொல்றான். The high courts may monitor steps for speedy investigation and trials are administrative and judicial side for time to time. The high courts may take such stringent measures as may be found necessary to the light of the judgments in the ex captain aris. Accordingly, we request the chief justice of all high courts to forthwith take appropriate consistent with the direction of this court னு சொல்றாங்க. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கணும், உங்களுக்கு பயன்படும். இப்ப நான் 437க்கு வரேன். 437ல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. வெறுமா 437ல என்னென்ன விஷயம் இருக்கு பாருங்க. வேர் எனி பர்சன் அக்யூஸ் ஆஃப் அக்யூஸ் சஸ்பெக்டட் ஆர் கண்டிஷன் ஆர் நான் பெயில் offense is arrested or detained or without warrant by an officer in charge of a police station or appears or brought before a court other than the high court or court of session, he may be released on bail. But one such person shall not be released if there appear reasonable grounds for believing he is guilty of offense punishable with the death or imprisonment for life. 437ல வரும்போது death or imprisonment for lifeல வரும்போது shall not be released. Such person shall not be released if such offense is cognizable offense. He had been previously convicted of an offense punishable with the death, imprisonment of life, imprisonment for 7 years or more, or he has been previously convicted or 2 or more occasions. Offense punishable with imprisonment for 3 years but not less than 7 years. நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு பெயில் போடும்போது அக்யூஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, போலீஸ் வந்து சார் உனக்கு ப்ரீவியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன கேஸ் காப்பாங்கன்னா, ஒரு ப்ரோ கேஸையாவது ஒரு 75 காப்பாங்க. இந்த அக்யூஸுக்கு ப்ரீவியஸ் இருக்கு, ப்ரோ கேஸ் இருக்கு, 70 பண்ணி ஏதாவது ஒரு கேஸ் காப்பாங்க. சட்டம் என்ன சொல்லுது பாருங்க, 437 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுது பாருங்க.
Such a person shall not be released the offense a kindness offense previously convicted of offense punishable with the death மரணமோ ஆயுள் தண்டனையோ அல்லது 7 ஆண்டு அதற்கு மேற்பட்டோ குற்றங்கள்ல தண்டிக்கப்பட்டால், இப்ப சாராய கேஸு, புரோ கேஸு இதெல்லாம் இதுல வராது. அண்ட் 2 or more occasions 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வகையில அவன் தண்டிக்கப்பட்டிருக்கணும். அது என்ன? காகினிசுவல் அஃபென்ஸ் வித் இம்ப்ரெஸ்மென்ட் ஃபார் 3 years. புலன்கள் குற்றங்கள்ல 3 ஆண்டு வரை தண்டிக்கக்கூடிய 3 ஆண்டு வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்கணும், அல்லது 7 ஆண்டுக்குள்ள 3 ஆண்டு வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்கணும். இப்ப ப்ரீவியஸ் இருக்குன்னு போலீஸ் சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜட்ஜி கிட்ட வாட்சி காமிக்கணும். 437 சப் கிளாஸ் 2ல என்ன சொல்லுங்கிற வாட்சி காமிக்கணும். இவங்க சொல்ற அந்த 75 இவங்க சொல்ற இந்த ப்ரோ எல்லாம் வராதுங்க ப்ரீவியஸ்ல. அதுக்கான தான் சொல்றேன், நாம வந்து ஆக்ட் இட் செல்ஃப் இஸ் வெரி கிளியர். ரூலிங் இஸ் எ வியூ ஆஃப் தி ஜட்ஜ். எங்க சீனியர் நாகமுத்து அடிக்கடி சொல்லுவார் கிளாஸ் இருக்கும்போது, ஆக்ட்லயே எல்லாம் இருக்கு, நீங்க ஆக்ட படிங்க பாரு. இப்ப பாருங்க, ஆக்ட்ல பாருங்க, அடுத்தது படிக்கிறேன் பாருங்க. ப்ரொவைடட் that the court may direct that a person referred in class 1 or class 2 released on bail if such a person under the age of 16 years or is a woman or is a sick. அதாவது அண்டர் 18 தான் ஜூனியர்ல வந்துடும், பெயில் அவுட் ஆகணும். இஸ் a woman or sick or infirm. இப்போ உங்களுடைய எதிரி உங்கள்கிட்ட வரவங்க பெண்களாக இருந்தாலோ அல்லது உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலோ நீங்க இந்த மேல சொன்னதுக்கான எக்ஸெப்ஷன்ல பெயில் கேட்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஃபிட் கேஸ். அடுத்தது பாருங்க, provided that the court may direct a person, provided that the court may also direct that a person referred to in class 2 released on bail satisfied the just proper pseudo or for any other special reason. வேற ஏதாவது சிறப்பு காரணங்கள் நம்ம சொன்னோம்னா பெயில் விடலாம். provided may also direct that the person referred to in class 2 be released on bail just and proper to any other special reason. provided mere fact that an accused person may be required for being identified by witnesses during investigation shall not be sufficient ground for refusing to grant bail. If he is otherwise entitled to be released on bail and gives undertaking, he shall comply with such direction as may be given by the court. அன்புகளுமே தம்பிமார்களுக்கு சொல்றேன், நம்ம ஒரு ராபரி டக்காட்டில பெயில் போடுவோம், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பரேட் நடத்த மாட்டான். அவன் நடத்தாதது போலீஸோட தப்பு. போலீஸ் என்ன சொல்லுவான்? அவரை ஜெயிலில் வைக்கணும். பிபி எழுந்து பேசுவார், அவரை ஜெயிலில் இருந்தாதாங்க நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், சாட்சியால் அழைச்சிட்டு போய் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதனால அவரை பெயில விடக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க. 437ல என்ன எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. provided that the mere fact that the accused may be required for being identified with the witnesses during investigation shall not be sufficient ground. அதாவது சாட்சிகள் அடையாளம் காட்டணுங்கிறது தகுந்த காரணம் அல்ல. அதுக்கு என்ன சொல்றான்? பெயில போகும்போது ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிங்க, ஆள்காட்டு அடையாள அணிவகுப்புக்கோ அல்லது சாட்சிகளை காவல்துறை நிலையாணை 600ல சொல்றது மாதிரி போலீஸ் விசாரணை அதிகாரியே ஆட்காட்டு அடையாள அணிவகுப்பு நடத்தினா அதுல போய் நான் ஆஜராகிறேன்னு ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிட்டு பெயில் விடுங்கிறான். அடுத்தது பாருங்க, provided no person shall offense alleged to have been committed by him is punishable with the death, imprisonment for life or imprisonment for 7 years or more be released on bail by the court under this subsection with given opportunity of hearing to the public prosecutor. இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எல்லா பெயிலையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் பெயில் அலவன்ஸ்ல அவரோட கருத்தை கேட்கணும். அடுத்தது பாருங்க, appears to such officer of a court and any stage of the investigation, inquiry or trial as the case may be, that there are not reasonable ground for believing that the accused has committed a non-bailable offense, but there are sufficient ground for further inquiry into his guilt. This subject to provision of 446A, a pending such inquiry be released on bail, discretion of such officer or court on the execution by him bond without sureties for his appearance as herein out. அவன் மேல போதுமான சாட்சியங்கள், நாட் ரீசனபிள் கிரவுண்ட் ஃபார் பிலீவிங், அவன் கமிட் பண்றதுக்கு குற்றம் பண்றதுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லைன்னா அவனை வித்தவுட் சூரிட்டிஸ்ல திறந்து விட்டுறணும். when a person accused or suspected of the commission of offense punishable with imprisonment may extend to 7 years or more, chapter 6, chapter 16th or chapter 17th of the Indian Penal Code, or abatement or conspiracy or attempt to commit conspiracy released on bail under sound, the court shall impose the conditions. நல்லா கவனிச்சிங்க. இந்திய தண்டனை சட்டத்துல அத்தியாயம் 5 என்னன்னு பாத்துங்க. இந்திய தண்டனை சட்டத்துல அத்தியாயம் 6 என்னன்னா, அத்தியாயம் 6
அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட். இந்திய தண்டனை சட்டத்துல அத்தியாயம் 16 என்னன்னா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடி. இந்திய தண்டனை சட்டத்துல அத்தியாயம் 17 என்னன்னா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது இல்லாம அபேட்மெண்டோ கான்ஸ்பிரசியோ ஆர் அட்டெம்ப்ட் டு கமிட் சச் அஃபென்ஸ் அந்த மேல சொன்ன குற்றங்களுக்கு இருந்தா நீதிமன்றங்கள் கண்டிஷன் போடணும். இப்ப எதுக்கு போடணும்? அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பாடி, அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட்டு, அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அந்த குற்றங்களுக்கு கான்ஸ்பிரசியோ அல்லது அபேட்மெண்டோ வர கேஸுங்களுக்கு தான் கண்டிஷன் போடணும். புரிஞ்சுட்டீங்களா? எப்படி குற்றத்தை வகைப்படுத்துறாங்க பாருங்க. That such person shall attend to accordance with the conditions of the bond executed under the chapter. That such person shall not commit an offence similar to the offence which he is accused, suspected, or the offence which he is suspected. That such person shall not directly or indirectly make any inducement, threat, promise to any person acquitted with the facts of the case, dissuade from disclosing such facts of the court, or to any police officer, or tamper with the witnesses. இதனா கண்டிஷன் இன்னொரு குற்றம் செய்ய மாட்டேன், சிமிலர் அஃபென்ஸ்ல ஈடுபட மாட்டேன். தெரியுங்களா? உங்களுக்கு இது மாதிரி என்ன கண்டிஷன் போடணும். அந்த சாட்சிகளை கலைக்க மாட்டேன். தெரியுங்களா? and may also impose interest of justice such other condition as considered necessary. such other condition அதாவது may also impose the interest of நீதி நலனுக்கான வேறு எந்த நிபந்தனையையும் விதிக்கலாம். வேறு எந்த நிபந்தனையும் விதிக்கலாம்னா கையில அருவாள் எடுத்துட்டு போய் கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற கருவ மரத்தனா வெட்டுன்னு போடக்கூடாது. கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற கருவ மரத்தெல்லாம் வெட்டுன்னு கண்டிஷன் போடக்கூடாது. தெரியுங்களா? அடுத்தது பாருங்க. an officer of a court releasing any person on bail under subsection or section 2 shall record in writing or its reason for doing so. அடுத்தது பாருங்க. any court which release on bail under subsection 1 section 2 consider necessary so to do direct that such person arrested and commit to custody. இப்ப பெயில கேன்சல் பண்றதுக்கு 437(5) எந்த கோர்ட் பெயில விடுதோ அந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்துட்டான் பாருங்க. எனி கோர்ட் which has released on bail under subsection 1 or subsection 2 may consider necessary so to do direct that such person arrested and commit him to custody. எந்த கோர்ட் பெயில விடுதோ அந்த கோர்ட்டு அந்த அக்யூஸ்ட உள்ள வைக்கலாம். உள்ள வைக்கலாம்னா என்ன? ஆடி அவனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்து அவனோட எக்ஸ்பிளேஷனை கேட்கணும். எக்ஸ்பிளேஷனை கேட்டுக்கிட்டு பெயில கேன்சல் பண்ணி உள்ள வச்சிடலாம். இப்ப சப்போஸ் வாரண்ட் இருந்ததுன்னா வாரண்ட்ல பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா ஏப்பா கோர்ட்டு கொள்ளன்னு சொல்லிட்டு அவன் சொல்ற காரணங்கள் இன்சபிஷியன்டா இருந்தா உள்ள வச்சிடலாம். இது PN பிரகாஷ் ஐயாவோட ரூலிங். இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு நீதிபதி ஒரு பிரச்சனையை கிளப்பினார். என்ன பிரச்சனையை கிளப்பினார்னா 437 நான் பெயில் ஒன்ஸ்ல என்ன பெயில விட சொல்லியிருக்காங்க, நிபந்தனை விதிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலையும் 437 நிபந்தனையை நான் ரத்து பண்ணணும்னு சொல்லல. நீங்க இருக்கா பாருங்க. நீங்க 437 நல்லா படிச்சு பாருங்களேன். 437 பெயில விட சொல்றாங்க, கண்டிஷன் போட சொல்றாங்க மேஜிஸ்ட்ரேட். ஆனா நிபந்தனையை நான் ரத்து பண்ணணும்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கத்தை சொன்னார். என்ன விளக்கத்தை சொன்னார்னா, நீங்க 439 CRPC படிச்சு பாருங்க. 439 என்ன பண்ணுதுன்னா 439 CRPC 1B என்ன சொல்லுதுன்னா, that any condition imposed by a magistrate when releasing on bail, person on bail be set aside and modified. 439 செஷன் ஜட்ஜிக்கு தான் அதிகாரம் இருக்கு. நான் விடுற கண்டிஷனை நான் போடுற கண்டிஷனை 439 1B படி any condition imposed by magistrate when releasing any person on bail be set aside, அதை சுத்தமா ரத்து பண்றதுக்கோ மாடிஃபைடு பண்றதுக்கோ டிஜேக்கு தான் அதிகாரம் உண்டுனார். தூக்கி வாரி போட்டு எல்லாருமே இரண்டாவது அவர் சொல்றது இப்ப சட்டப்படி சரியா தானே இருக்கு. நான் சொல்றது கேட்டீங்கன்னா 437 எங்க இருக்கு? கேஜம் மேஜிஸ்ட்ரேட் மாடிஃபை பண்ணணும்னு இருக்கா? இல்லையங்க. உடனே இந்த பிரச்சனை வந்தோடனே நான் ரூலிங்கை தேடினேன். அழகான ஒரு ரூலிங் ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல சொன்னான். சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அதுல ரிலே பண்ணியிருந்தாங்க. என்ன ரிலே பண்ணியிருந்தாங்கன்னா 437(5) எந்த கோர்ட் பெயில் விடுறாங்களோ அந்த பெயில்ல விடுற நீதிமன்றத்துக்கு பெயில கேன்சல் பண்ண அதிகாரம் இருக்கும் போது கண்டிஷனை மாடிஃபை பண்ற அதிகாரமும் இம்ப்ளைடா இருக்கு. நான் சொல்லலங்க, இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு இந்த தீர்ப்பை கொடுத்தோம், உங்களுக்கு தாங்க அதிகாரம்.
செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லைங்க. இது இம்ப்ளாய்டு அதிகாரங்க. 437ல சப் கிளாஸ் 5ல கேன்சல் பண்ற அதிகாரம் இருந்தா கண்டிஷன் ரிலாக்ஸ் பண்ற அதிகாரமும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான். தெரியுதுங்களா? இது 437(5). 6 படிங்களேன். If any offense cases triable by magistrate, the trial of a person accused of any non-bail offense is not concluded within a period of 60 days from date fixed for taking evidence in this case. நல்லா கவனிச்சீங்க. பெயில்ல போகாம இருக்கான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, ட்ரையல் பிக்ஸ் பண்ணியாச்சு, சாட்சி விசாரணை 60 நாளைக்குள்ள சாட்சி விசாரணையை முடிக்கணும். 60 நாளைக்குள்ள முடிக்கலன்னா such person he is in custody during the whole of the said period be released on bail to the satisfaction of the magistrate unless for reason recorded in writing for the magistrate otherwise directs. இது யாரோட வழங்க? ட்ரையல் ஆரம்பிச்சு 60 நாளைக்குள்ள ட்ரையல் முடிக்கல, அது என்ன சீரியஸ் கிரைமா இருக்கட்டுமே, நாம ஒரு பெயில் போடுறோம். எதுல போடுறோம்? 437 சப் கிளாஸ் 6ல போடுங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இருந்தா, ஐயா நீங்க ட்ரையல் பிக்ஸ் பண்ணிட்டீங்க, அவன் ஜெயில இருக்கிறான், 6 மாசம் முடிஞ்சு போச்சு, ஓன் மான்ல விடுங்க. ஏன் கேட்க கூடாது? ப்ரொவிஷன் இருக்குங்க, கேளுங்க. அடுத்தது பாருங்க 7. If at any time after the conclusion of the trial of a person accused of a non-bail offense and before judgment is delivered, the court is opinion that there are reasonable grounds for believing that the accused is not guilty of any offense, it shall be released the accused if he is in custody on the execution of bond without sureties for his appearance to hear judgment delivered. எப்படி அற்புதமா எழுதிட்டான் பாருங்க. ஒருத்தன கேஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு, அவன் மேல உள்ளர இருக்கான், அவன் மேல எவிடன்ஸே இல்ல. இப்ப எல்லா சஜியும் ஆசையில போயிட்டு இருக்கான், அவன் மேல எவிடன்ஸா இல்லைன்னா ஓன் மான்ல அவுத்து விட்டுருங்க. ஓன் மான்ல கேளுங்க. நான் சொல்வது இள வழக்கறிஞர்களுக்கு திருப்பி திருப்பி நீங்க படிச்சு பாருங்க, ப்ரொவிஷனை படிச்சு பாருங்க, திருப்பி திருப்பி நீங்க ப்ரொவிஷனை படிச்சு பாருங்க. ஏன் படிச்சு பாருங்கன்னு சொல்றேன்னா, சுப்ரீம் கோர்ட்ல 5 பெஞ்சில சொல்லிட்டான் 438க்கு, இந்த வருஷம் சொல்லிட்டான். எடுத்து பாருங்க, சுசீலான்னு நினைக்கிற கேஸ்ல பேரு அப்ரகன்சர் எஃப்ஐஆர் தேவையில்ல. ஆன்டிசிபேட் பெயிலுக்கு அப்ரகன்சர் இருந்தாலே போதும். அந்த ரூலிங்கை வச்சு நம்ம ஒருத்தனை தேடினாலே ஆன்டிசிபேட் பெயில் போடலாம். நமக்கு பர்த் கிடையாது, அட்மிஷன் கிடையாது, ஜூனியர்ஸுக்கு வருமானமே கிடையாது. அப்ரகன்சர் இருந்தா ஏன் ஆன்டிசிபேட் பெயில் போடக்கூடாது? நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இப்ப நீங்க 438 என்ன சொல்லுது பாருங்க. 438 where any person has reason to believe he may be arrested on accusation of a committed of non-bail offense, he may apply to the High Court or the Court of Session for a direction under the section. Event of such arrest, he shall be released on bail. And the court may, after taking into consideration inter alia the following factors, namely, for 438 bail போடும்போது நம்ம என்ன எழுதணும்? பெயில்ல the nature and gravity of the accusation, அதை நம்ம மறுக்கணும். அடுத்தது பாருங்க, the antecedent of the applicant, including the fact whether he has previously undergone imprisonment on conviction by a court in respect of, இவனுக்கு முந்தன எதுவுமே இல்ல, இவன் முதல் குற்றவாளி, இந்த மாதிரியான செயல் செய்தா எதுவுமே கிடையாது, பெயில் அப்ளிகேஷன் எழுதணும். தி பாசிபிலிட்டி ஆஃப் அப்ளிகன்ட் ஃபிலிபிரம் ஜஸ்டிஸ், இவனுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்கு, ஓடி போயிட மாட்டான், நம்ம பெயில் அப்ளிகேஷன் எழுதணும். where the accusation has been made with the object of injuring him or humiliating the applicant by having him so arrested, இதுக்கு நம்ம எழுதணும். the accusation he made with the object of injuring, humiliating the applicant. இந்த மாதிரி எதிரியை வேண்டும்னே இந்த வழக்கில் சேர்க்கறதுக்கான சொல்லியிருக்காங்க. இவனுக்கு அவனுக்கு இன்னும் விரோதம் இருந்துச்சு, அதனால இவனை பொய்யா செத்துட்டான். எதிர்நோக்கு பிணை மனுவில் எழுதணுங்க. அடுத்தது பாருங்க, either where the accusation where either they reject the application for the issue or interim order for grant of antecedent bail, அதாவது ஆன்டிசிபேட் பெயில் இன்டீரியம் பெயில் ஆர்டரை கேட்கலாம். இது அப்படியே நீங்க என்ன 438 அப்படியே படிச்சுட்டே போயிட்டு இருக்கணும். ஏன்னா இதை படிச்சனால பெயிலே ஒரு நாள் போயிடும். இப்ப அடுத்தது 439 என்ன நீங்க வாட்சிங்க. நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, எல்லாத்துலயுமே ஒவ்வொரு இதுலயுமே ப்ரொவிஷன் இருக்கு. இந்த பரவாயில்ல 439 சொல்றேன். that any person accused of anyone in custody released on bail offense nature of subsidiary section 3 of 437 may impose any condition, that any condition imposed by magistrate when releasing a person set aside or modified. அடுத்து providing the High Court or the Court of Session shall give granting bail to a person non-offense which is triable excluded by the Court of Session, though not so triable, punishable with imprisonment for life, give notice of the application for bail public prosecutor for reason to be recorded in writing. இதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது நம்ம 13 வந்துருவோம். ரூல் 13. ரூல் 13 என்னங்க? அட்வொகேட் ரத்த சொந்தத்தை தவிர வேற உனக்கு ஜாமீன் நிக்க கூடாது. surety and advocate shall not be accepted as surety
unless the accused is blood relative. நீதிமன்றத்தில் ஒரு வக்கீல் சூரிட்டி என்னார்னா ரத்த சொந்தமா இருக்கணும். அண்ணன், தம்பி, அக்கா, அப்பா, அம்மா. வக்கீல் இவங்களுக்கு தான் நிக்கலாம். இவங்களை தவிர வேற யாருக்கும், ரத்த சொந்தத்தை தவிர யாருக்கும் நிக்க கூடாது. நான் சொல்லங்க, ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் சொல்லுது. அடுத்தது பாருங்களா, வெரிஃபிகேஷன் ஆஃப் சால்வன்சி ஷூரிட்டிஸ். எவ்வளவு முக்கியமான ப்ரொவிஷன் பாருங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் சால்வன்சி ஆஃப் ஷூரிட்டிஸ். வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்படி விட்டுடு. வெரிஃபிகேஷன் ஆஃப் ஷூரிட்டிஸ் பில் அப்படி விட்டுடு. முதல்லங்க ஒரு காலத்துல இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ஷூரிட்டிஸ் நிறைய நீதிபதிகள் என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு நீதிபதி பார்த்தார், ஜாமீன்தார்களை பிஓ விட்டு விசாரிக்க சொன்னார். ஜாமீன்தார்களை பிஓ விட்டு விசாரிக்க சொன்னார். இப்ப பிஓட்ட அனுப்பிச்சு ஜாமீன்தாரை விசாரிச்சா என்னைக்கு பிஓ விசாரிக்கிறது? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நன்னடத்தை அதிகாரி இருப்பார். கோர்ட்ல இருந்து இந்த தபால் உடனே நம்ம எவ்வளவு அனுப்பிச்சாலும் அவர் அங்க போயிடும். அவரை பிடிச்சி அவர் ஜாமீன்தாரை போய் பார்த்து, ஜாமீன்தார் நல்லவனா கெட்டவனா, அவன் அவனுக்கு சொத்து இருக்கா, வீடு இருக்கா, ஏற்கனவே அவனுக்கு தண்டனை இருக்கா, அதெல்லாம் விசாரிச்சு அவர் கோர்ட்டுக்கு அறிக்கை கொடுக்கறது வழியும் உள்ள இருக்கிறவன் செத்தான். இதையெல்லாம் முதலில் தமிழ்நாட்டில் ஒழித்தது யார் என்று சொன்னால் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் SNJ தான். உயர் நீதிமன்றத்துடைய வழக்கறிஞராக இருக்கிற நீதியரசர் நாகமுத்து தான் ஒழிச்சார். எப்போ ஒழிச்சாருன்னா 2008 3 MLJ கிரிமினல் பேஜ் 1404 குறிச்சிங்க. 2008 3 MLJ கிரிமினல் பேஜ் 1404 அன்பரசன் வர்சஸ் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் புதுக்கோட்டைங்கிற கேஸ்ல ஒரு நீதிபதி பிஓக்கு வெரிஃபிகேஷன் பண்ண விட்டார். பார்ட்டி எடுத்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் போனா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உட்கார்ந்து நாகமுத்து ஜே என்ன சொன்னார்னா, எங்கேயா இருக்கு பிஓல மேஜிஸ்ட்ரேட் சூரிட்டி அனுப்பி பிஓ ஆபீசர் விசாரிக்கணும்னு எங்கேயாவது இருக்கா? பிஓ ஆபீசர் தண்டனை அதிகாரியுடைய சட்டத்திலயோ ப்ரொவிஷன் ஆபீசர் ப்ரொவிஷன் ஆஃப் அஃபென்ஸ் ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அதுல இருக்கா? இல்லாட்டி எங்க இருக்கு? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இன்னையிலேருந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு யாரும் சூரிட்டிய நன்னடத்தை அதிகாரிக்கு அனுப்பக்கூடாதுன்னு உத்தரவுப்பட்டார். இதே ஃபாலோ பண்ணி 2009 3 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் 232ல ஜஸ்டிஸ் பெரிய கருப்பண்ணன் கே மகாலிங்கம் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்லயும் உத்தரவுப்பட்டார். இப்ப இதெல்லாம் வேண்டாம், வெரிஃபிகேஷன் ஆஃப் ஷூரிட்டி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல ரொம்ப தெளிவா அழகா சொல்றாங்க. அப்படியே படிக்கிறேன் கேட்டுங்க. ரூல் 14, பிணையாளர்கள் வசதி உடையவர்களா என்று சரிபார்த்தல். வேண்டப்படும் தொகைக்கு ஒருவர் வசதி உடையவராக இருந்து அந்த பிணையத்தை ஏற்றுக்கொள்வதற்கான பொறுப்புடைமையாக இருக்கிறார் என்பதை முடிவு செய்வது நீதிமன்றத்தின் தலையாய கடமையாகும். அதனை அவர் நிறைவேற்ற முடியும் என்பதை முடிவு செய்வதற்கு தக்கதென்று கருதும் நிலையில் வழக்கின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடுவர் சுருக்கமான விசாரணையை மேற்கொள்ளலாம். 2, நல்லா கவனிச்சுக்கணும். நான் இளம் வழக்கறிஞர்களுக்கு நான் பல முறை உங்களுக்கு வகுப்பெடுக்கும் போது சொல்லியிருக்கிறேன். வருவாய்த்துறையிடமிருந்து பெறப்படும் சொத்து மதிப்பு குறித்த சான்றிதழை தாக்கல் செய்வது என்பது எப்போதும் அவசியமாகாது. வருவாய்த்துறையினரிடமிருந்து பெறப்படும் சொத்து மதிப்பு குறித்த சான்றிதழை VO சர்டிபிகேட், RI சர்டிபிகேட், தாசில்தார் சர்டிபிகேட் என்பது எப்போதும் அவசியமாகாது. வழக்கு சந்தேகமுடையதாக இருக்கும் பொழுது, பெருமளவில் தொகைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும்போது மட்டுமே வலியுறுத்தினால் போதுமானதாகும். நீங்க 323க்கோ 324க்கோ 325க்கோ 326க்கோ வழக்கு சந்தேகமாக இருக்கும் போதோ பெருமளவுல தொகைகள் இன்வால்வ் ஆகியிருந்தா அவனுக்கு சொத்து இருக்கா, அதற்காண்டி நீ VO தாசில்தார்ட்ட சர்டிபிகேட்டுகளு, மற்ற சந்தர்ப்பங்கள்லாம் சர்டிபிகேட் கேட்காத அப்படின்னு நான் சொல்லலைங்க. ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல விதி 2ல நம்ம உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அந்த கமிட்டி எழுதி வச்சிருக்காங்க. இது ஏங்க எழுதுனாங்க? 2017ல அருமையான நீதிபதி ஐயா இருந்தார், தேவதாஸ் ஐயா இருந்தார். தேவதாஸ் ஐயா பல தீர்ப்புகள் கொடுத்தார். அவர் கொடுத்தார். சகாயம் என்கிற தேவசகாயம் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற வழக்குல 2014 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் வால்யூம் 2 குறிச்சிங்க. 2017 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் வால்யூம் 2ங்கிற வழக்குல பேஜ் 136 வழக்குல சகாயம் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற வழக்குல இந்த மாதிரி நீங்க ஓனரஸ் கண்டிஷனா போடாதீங்க. VO சர்டிபிகேட் கொடு, பணம் டெபாசிட் பண்ணு, இதெல்லாம் கேட்காதீங்க, ஸ்டேட்டஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த VO சர்டிபிகேட் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை வாங்கிங்க, ID கார்டை வாங்கிங்க, அபிடவிட் வாங்கிங்கன்னு சொல்லி ரொம்ப அற்புதமா பல தீர்ப்புகள் கொடுத்தார். ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் காலத்திலேருந்து இந்த மாதிரி பெயிலுக்கு நிறைய தீர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 1931 அப்புறம் 2019 புதுசாக எழுதும் போது
வார்த்தையை போட்டாங்க, விஓ சர்டிஃபிகேட் கேட்காதீங்க, நான் இப்பதான் வருத்தப்படுறேன். விஓ சர்டிஃபிகேட்டே வேணாங்கிற போது தேனியில ஒரு பொம்பளை பிள்ளை வைக்கலும் ஒரு ஆம்பளை வைக்கலும் விஓ சர்டிஃபிகேட்டை இவங்களே தயார் பண்ணி கொடுத்ததாக அவங்க ஜெயிலில் இருக்காங்க. தேவையா? வெறும் அவிட விட்டு வரி ரசீதை வச்சு பில் கேட்க வேண்டியதானே? தேவையில்லைங்கும் போது கேட்டு மாட்டிட்டாங்க பாருங்க. இதுதான் படிக்காதனுடைய விளைவு. அடுத்தது பாருங்களேன், பிணையதாரர் வசதியுடையவரா இல்லையா என்பதை முடிவு செய்யும் நோக்கத்திற்காக நீதிமன்றம் தக்கதென்று கருதினால் பிணையதாரரின் வசதி மன்ற பொறுமைகளை கொண்ட ஒரு மெய்ப்பிப்பு உண்மை உறுதிமொழி ஆவணத்தின் மூலம் அதனை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அவசியமானது என்று கருதினால் மேலும் அதிகமான விசாரணையை கொள்ளலாம். ஒரு ப்ரூஃப் எவிடென்ட்ங்க ஜாமீன்தாருக்கு ப்ரூஃப் எவிடென்ட். அது எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் போட்டாங்க. எப்படி ஃபார்ம் போட்டாங்கன்னா, அந்த படிவத்தோட விதி என்னன்னா, நீதித்துறை படிவம் 46 அதாவது 46 போட்டாங்க. அதுல நீதித்துறை படிவம் விதி 46 போட்டாங்க. அது ரொம்ப எளிமையா தமிழ்ல ஆக்கிக்கலாம். தமிழ்லயும் அந்த ஃபார்ம் கிடைக்குது, அந்த ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பிணையதாரர் பெயர், முகவரி, தொழில் ஆண்டு, அவர் என்ன வருமானம், பிணையதாரர் பிரிய கொடுக்கப்பட்ட சொத்துக்கள், வருமான வரி செலுத்துறாரா, பிணையதாரர் வங்கி கணக்கு வரும், அவருக்கும் எதிரிக்கும் என்ன உறவு, இதற்கு முன்னர் யாருக்குன்னு ஜாமீன் கொடுத்துருக்காரா, அப்படி இல்லாட்டி அவருக்கு பாஸ்போர்ட் இருக்கா, வாக்காளர் அடையாளம் இருக்கா, பேன் கார்டு இருக்கா, புகைப்படத்துடன் கூடிய கணக்கு புத்தகம் இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு போட்டோ விட்டணும். அதுல அவ்வளவுதான். போட்டோ விட்டு அவருக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு ஒரு அப்டேட்டையும் வரி ரசீதை வச்சு ஆதார் கார்டை வச்சு கேட்டீங்கனாலே போதுங்க. இது புதிதாக வந்திருக்கிறதுல அது இதுல வைக்கிற போட்டோ 6 மாசத்துக்குள்ள எடுக்கப்பட்ட போட்டோவா இருக்கணும். ஜாமீன்தாருக்கு வைக்கிற போட்டோ 6 மாசத்துக்குள்ள எடுக்கப்பட்ட போட்டோவா இருக்கணும். நீங்க 60 வயசு கிழவனை ஜாமீன்தாரை நிப்பாட்டும் போது அவர் 18 வயசுல இருக்கிற போட்டோ வைக்க கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஜாமீன் கொடுக்கறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோவா இருக்கணும். இதுல இடைச்சி நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லுங்க. ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் சொல்லுது. இப்ப அடுத்தது பாருங்களேன். இப்ப நீங்க கேட்கலாம், சார் இந்த ப்ரூஃப் எவிடென்ட் கொடுக்குன்னு சொல்லுதே, இது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் தான் சொல்லுதா, கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் தான் சொல்லுதா அப்படின்னு கேட்கலாம். நீங்க அப்படியே பாருங்க, சிஆர்பிசி புத்தகத்துல சிஆர்பிசில 441 சப்கிளாஸ் 4 பாருங்களேன். 441 சப்கிளாஸ் 4. யாராவது பரீட்சை எழுதுற தம்பிகள் இருந்தா அதெல்லாம் குறிச்சிங்க, உங்களுக்கு பயன்படும். நாளைக்கு எந்த ப்ரொவிஷனை எதுல லிங்க் பண்றதுங்கிற உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 14(3) எதோட கனெக்ட் ஆகுதுன்னா 14(3) சிஆர்பிசி 441 சப்கிளாஸ் 4 கனெக்ட் ஆகுது. இப்ப படிக்கிற கேட்டுங்களேன். ஃபார் பர்பஸ் ஆஃப் டிட்டர்மினிங் வெதர் such sureties are fit or sufficient, the court may accept affidavits. நல்லா கவனிக்கணும். accept affidavits in proof of the facts contained therein relating to sufficiency or fitness of the sureties, or it considers necessary may either hold an inquiry itself, cause an inquiry to be made by a magistrate subordinate to the court, such sufficiency of fitness. இப்ப 41(4) சொல்றதா சிஆர்பிசில 14(3) அடுத்தது 4 பாருங்களா. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 4 படிக்கிற கேட்டுங்க. 14(4) ரூபாய் 15,000 மேற்படாத ரூபாய் 15,000 மேற்படாத ஒரு சிறிய தொகையுடைய பிணைமுறிக்காக பிணைதாரருக்கு சொந்தமான அசையா சொத்தை பிணையமாக கொடுக்க வற்புறுத்தினால் குற்றவாளி பிணையாளர்களை முன்னிலைப்படுத்துவதற்கு கடுமையான ஒரு இடர்பாட்டை ஏற்படுத்திவிடும். ஆகையால் நீதிபதி அல்லது நடுவர் பொருத்தமான வழக்குகளில் பிணைத்தொகை ரூபாய் 15,000 மேற்படாது இருக்கும் பொழுது பிணையமளிப்பவரின் சொத்து மற்றும் சொத்துக்களின் அடிப்படையில் முடிவு செய்யலாம். பிணையமளிக்க இருப்பவர் பிணையத்திற்கான விண்ணப்பத்தினை நிதித்துறையின் படிவம் 46 அளித்திட வேண்டும். அந்த விண்ணப்பத்துடன் இணைந்த நிறுவனங்களை தலைமை எழுத்தர் சரிபார்த்து அவரது குறிப்புரைகளுடன் அதனை நீதிபதி அல்லது நடுவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். எனினும் தலைமை பெருநகர நடுவரின் நீதிமன்றத்திற்கு பிணைய தொகை 15,000 அதிகமாக இருக்கும் பொழுது தலைமை எழுத்தர் நிறுவனங்களை சரிபார்த்து அது பற்றிய அறிக்கையை நடுவரிடம் சமர்ப்பித்தல் வேண்டும். நீங்க ஒண்ணு ரொம்ப பெருசா அழுத்திக்க வேண்டாங்க. பேப்பரை பரட்டி எட்லார் என்ன பண்ணுவார், ஒரு நோட்ஸ் போடுவார். ஐ வெரிஃபைடு தி ஷூரிட்டிஸ் ஆல் இன் கரெக்ட். அவர் ஒரு பென்சிலாளர் எல்லாத்தையும் பார்த்து டிக் பண்ணிட்டு ஜட்ஜிட்ட வச்சிருவார். அதான் முதல்ல சொன்னது. சரிபார்த்து குறிப்புரைகளுடன் நீதிபதி நடுவரிடம் வைக்க வேண்டும். அடுத்தது தலைமை பெருநகர 15,000 அதிகமாக இருக்கும்போது நிறுவனங்களை சரிபார்த்து அவர் ஒரு அறிக்கை, இந்த மாதிரி ஜாமீன்தார் என்னென்ன சர்டிஃபிகேட் தந்திருக்கிறார், என்னென்ன சர்டிஃபிகேட்ல இவ்வளவு மதிப்பு இருக்கு, அவர் என்னென்ன வீடு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார், எதிரிக்கு அபிடவிட்ல என்ன உறவு முறைகிறார், ஒரு அறிக்கை ஷார்ட்டா அவ்வளவுதான். அடுத்த பிற நீதிபதி அல்லது நடுவர் தம்மிடம் தாக்கல் செய்யப்பட்ட நிறுவனங்களை கொண்டு விண்ணப்பத்தை பரிசீலித்தல் வேண்டும் மற்றும் பிணைதாரரை தனிப்பட்ட முறையில் விசாரித்தல் வேண்டும். தனிப்பட்ட முறையில் நீதிபதி பார்க்கணும், எட்லாருக்கு பார்க்கணும்னு இல்லை,
நீதிபதி பிணையதாரரை பார்க்கணும். மேலும் கூடுதலான மற்றும் நல்ல நிறுவனங்களை அவர் கேட்கலாம். நம்ம கொடுத்தது சரியில்லைன்னா அவர் கூடுதலான மற்றும் நல்ல நிறுவனங்களை அவர் கேட்கலாம். நீதிபதி அல்லது நடுவர் சுருக்கமான ஒரு விசாரணையை மேற்கொண்ட பிறகு அந்த பிணையதாரரை ஏற்கலாம் அல்லது விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம். யாருக்கு இப்போ வச்சுட்டா பாருங்க, ஜட்ஜிக்கு வச்சுட்டாப்புல, அவர் ஏத்துக்கிறதா ஏத்துக்கலாம், தள்ளுபடி பண்ணாதான் தள்ளுபடி பண்ணலாம். அடுத்தது பாருங்க, பிணையதாரர் மூலம் போலியான பிணையம் கொடுத்து குற்றவாளி தப்பு விடுதலையை தவிர்ப்பதற்காக பிணைய விண்விடப்படத்தில் உள்விதி 4 குறிப்பிடப்பட்ட நிறுவனங்களுடன் 7 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை வைத்து தண்டிக்கப்படக்கூடிய கடுமையான குற்றமுடைய அனைத்து வழக்குகள், 7 ஆண்டு தண்டனை கொடுக்க ஹீனியஸ் கிரைமாங்க, 7 ஆண்டுக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், மருந்து பொருட்கள், உள்வெறியூட்டும் பொருட்கள், பட்டியல் மரபினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு எதிரான வன்முறை சட்டம், குழந்தைகளை பாலியலிருந்து பாதுகாக்கும் சட்டம், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம், கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கல் தடுப்பு சட்டம், 2002 போன்ற சட்டத்தின் கீழான குற்றங்களில் பின்வரும் ஆவணங்களில் குறைந்தபட்சம் ஒரு ஆவணத்தின் நகலையாவது தாக்கல் செய்ய வேண்டும். பாஸ்போர்ட், இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, நிரந்தர கணக்கு எண், தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, அரசாங்க அதிகார அமைப்பால் அல்லது பொது சட்டங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, ஒரு நபரை அடையாளம் கண்டு ஒவ்வொரு பிணையதாரர் அண்மையில் எடுக்கப்பட்ட கடவுச்சீட்டு நிலவரான புகைப்படத்தின் பாஸ்போர்ட் சைஸ் நகல் 2 இணைத்தல் வேண்டும். அந்த புகைப்படங்கள் தாக்கல் செய்யப்பட்டது 6 மாதங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். குற்றவாளி தப்பித்து விடும்போது நீதிமன்றம் குற்றவாளிக்கு பிணையதாரர் ஒரு புகைப்படத்தின் மூலம் நகலை கொடுத்து அந்த பிணையதாரரை தேடி கண்டறிந்து ஒப்படைக்க வேண்டும். குற்றவிதார 432 குற்றவாளி அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் குற்றவாளி பிணைமுறை எழுதி கொடுக்க நீதிமன்றத்தில் சரணடைந்து முன்னிலையாகி இருக்கின்ற பொழுது சரண் மனுவில் குற்றவாளி தனது புகைப்படத்தையும் மேலே பிணைத்திற்காக குறிப்பிட்டுள்ள அடையாள நிறுவனங்களையும் இணைத்தல் வேண்டும். சரண் மனுவில் 2 அடையாள குறிகளை சமர்ப்பித்தல் வேண்டும். அவசியம் தம்பிங்க கவனிக்கணும். சரண்டர் பெட்டிஷன்ல அக்யூஸ் போட்டா ஒட்டணும். அக்யூஸோட 2 அங்கம் வச்சாடாடி நாங்கள் ரொம்ப நாள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் 5 or 6, 10, 7 or 8 years நாங்கள் எங்கள் கூட்டம்னா ஃபாலோ பண்ணுறோம். போட்டோ ஒட்டிடுவோம், 2 அங்கம் வச்ச அடையாள குறி எழுதிடுவோம். சரண்டர் மேலே என்ன கிரை நம்பரில் நீங்கள் சரண்டர்னா என்னன்னா சரண்டர் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஐயப்பன் வர்சஸ் ஸ்டேட்டில் அதையும் எங்கள் ஜஸ்டிஸ் நாகமுத்தையா சொல்லி கொடுத்துருக்கிறார். எந்த ஊரில் அவன் என்ன குற்றத்தில் அவன் தேடப்படுறான், அவனுக்கு என்ன மோட்டிவு, என்ன காரணத்தினால அவனை இணையப்படுத்துறான், அவனை எந்த போலீஸ் கைது செய்ய தேடுது, எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு சம்பவம் நடந்தது, யார் செத்து போனது, அவன் பேர் என்ன, அவன் அப்பன் பேர் என்ன, எந்த போலீஸ்ல என்ன கேஸ் போட்டிருக்காங்க, எதுக்காக இவனை தேடுறாங்கிற இவ்வளவு விவரங்கள் இருந்தாதான் வெல் ஃபவுண்டட் அக்யூசியேஷன் இருக்கணும். தெரியுங்களா? சும்மா முட்டாதான் குட்டையில் விழுந்தது மாதிரி இந்த கடையில் விற்கிற சரண்டர் ஃபார்ம் எழுதி கமிட்டட் தி அஃபென்ஸ் 302 IPC so and so is voluntarily surrender before this court hence the court under accept the surrender னு எழுதி விடக்கூடாது. புரியுங்களா? சரண்டருக்கு ரீசன் சொல்லணும். எதனால அவன் கோர்ட்டுக்கு வந்து சரண்டர் ஆகிறான், எந்த ஊர்ல என்ன குற்றம், அந்த குற்றத்துல இவன் எத்தனாவது எதிரி, என்ன காரணத்தினால இவனை எதிரியா சேர்த்தாங்க, எந்த போலீஸ் இவனை தேடுது, கிரை நம்பர் இருந்தா கிரை நம்பர் செக்ஷன், கிரை நம்பர் இல்லாட்டி பேப்பர் கட்டிங், கிரை நம்பர் இதெல்லாம் வைக்கணும். வச்சாதான் சரண்டரை ஏத்துக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் இருந்தா தமிழ்நாட்டில் தான், பாண்டிச்சேரியில் இருந்தா பாண்டிச்சேரியில் தான், ஆந்திராவில் இருந்தவனை இங்கே பண்ண முடியாது, ஆந்திராவில் இருந்தவனை தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. புரியுங்களா? இப்ப பாருங்களேன், மேல்நிலை நீதிமன்றங்கள் பிழை உத்தரவு மற்றும் தண்டனை நிறுத்தி வைக்கும் பிறப்பித்த உத்தரவுகளை சொல்லப்பட்ட அந்த நீதிமன்றங்கள் அலுவல் முறையில் மின்னஞ்சல் மூலம் எந்த நீதிமன்றத்திற்கு பிரைமரி எழுத கொடுக்கப்படுவதோ அந்த நீதிமன்றத்தின் வழக்கமான நடைமுறையில் அல்லாத வகையில் நிறைவேற்றுவதற்கு அனுப்பி வைக்க வேண்டும். குற்றவாளி பிணையதாரர்களை ஒப்படைக்க முடியாத போது நடுவர் குற்ற விசாரணை முறை சட்டம் 445 கீழ் செயல்படலாம். இப்ப நம்ம இந்த ப்ரொவிஷனை பார்த்துட்டோம். இந்த ப்ரொவிஷனை பார்த்தோன்னா இப்ப நான் வரேன், சொல்ற ரூலிங் என்ன குறிச்சிங்க, 441A சிஆர்பிசில 441A பாருங்க, சிஆர்பிசில 441A தயவு செய்து அடைத்து தம்பி. நான் சொல்ற ப்ரொவிஷன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதோட படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த செக்ஷனுக்குனா எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுவீங்க. 441A டிக்ளரேஷன் பை சூரிட்டிஸ். எவரி பர்சன் standing surety to an accused person for his release on bail shall make a declaration before the court number of persons whom he stands surety including the accused giving therein all the relevant particulars. இதை தாங்க 441A 2005 ஆக்ட் 25 of 2005 படி 23/2/2006 அமலுக்கு வந்துச்சு. இதை தான் இந்த அஃபிடவிட்ல வச்சாங்க. நீ எத்தனை ஜெயஸ்ல ஏற்கனவே ஜாமீன் கொடுத்துருக்க சொல்லு. இப்ப நம்ம வந்திருக்கிற புது ரூல் விதி எல்லாமே சிஆர்பிசியில உள்ள திருத்தங்களின்படியும் வந்திருக்கிற தீர்ப்புகளின்படி வந்ததுதான். நான் அதுக்கான தான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப அடுத்தது பாருங்களேன், 441A முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்களேன், 441(4) உங்களுக்கு முடிச்சுட்டேன். அடுத்தது பாருங்களேன்,
441 தான் அமௌண்ட் ஆஃப் எவரி செல் நாட் எக்ஸசிவ், ரொம்ப கூடுதலா இருக்கக்கூடாது, எதிரினுடைய சூழ்நிலைக்கு தகுந்ததா இருக்கணும்னு சொன்னேன். இப்போ நான் சொல்ற ரூலிங் குறிச்சிங்க, ரொம்ப அற்புதமான நீதி. 2019 ஒன் லா வீக்லி கிரிமினல் 2019 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 754 ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் ரூலிங் பேரு பிரகாஷ் வெர்சஸ் தீபக் குமார் அண்ட் அதர். பிரகாஷ் வெர்சஸ் தீபக் குமார் அண்ட் அதர். அதுக்கு பிரகாஷ் வெர்சஸ் தீபக் குமார் அண்ட் அதர்ஸ். இது பேஜ் 754. இதுல யாருன்னா ஜட்ஜி ஆனந்த் வெங்கடேஷ். இதெல்லாம் நீங்க எதுக்காண்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, சூரிட்டி பாண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, சூரிட்டி நடவடிக்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, தயவு செய்து நம்மளும் அப் டு டேட்டா இருக்கணும். இந்த பாருங்கண்ணே, இதுல எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. forfeiture of bond case law per Prakash versus Deepak Kumar and others. Procedure for discharging a surety. A surety can be bound to the extent of amount mentioned in the bond whenever accused does not appear on the date fixed by the court or he absconds. A court can never compel a person to be surety against his willingness. இப்போ ஒரு சூரிட்டி வரான், ஜாமீன் கொடுத்துறான், அவன் கோர்ட்ல அப்பியர் ஆகலாங்க. கோர்ட்ல அப்பியர் ஆகி அவன் தான் கொடுத்த சூரிட்டியை வித்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. ஆமாங்க, நீங்க ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுத்துறீங்க, ஜாமீன் கொடுத்துறவன் எதிரி வேற ஏதாவது ஜோலி கொடுக்குறான், தொந்தரவு கொடுக்குறான், ஜாமீன்தார் வேண்டாம் நினைச்சான்னா கொடுத்தவன் கோர்ட்ல வந்து நேரா ஒரு மனு ஒன்று கொடுத்தா போதும். ஐயா, அந்த மாதிரி நான் அவனுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தேன்னு அவன் நான் அந்த ஜாமீனை வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தானா, சம்மந்தப்பட்ட கோர்ட் என்ன பண்ணணும்னா உடனே அக்யூஸ்டுக்கு நோட்டீஸ் போட்டு நீ வேற சூரிட்டி கொடுக்குறியா இல்லாட்டி உன்னை உள்ள வைக்குவான். அவன் வேற சூரிட்டி கொடுக்கலன்னா இந்த சூரிட்டியை டிசைட் பண்ணிட்டு அவனை ரிமாண்ட் பண்ண வேண்டியது. வேற சூரிட்டி கொடுத்தானா ஏத்துக்கலாம். எல்லாமே சிஆர்பிசியில் இருக்குங்க, அத்தனையுமே சிஆர்பிசியில் இருக்கு. நான் இப்போ எதுக்கான்னு சொல்றேன்னா, இந்த ரூலிங் இப்போ வரணும். இந்த ரூலிங் ரொம்ப அற்புதமா ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா டிசார்ஜிங் ஆஃப் சூரிட்டிஸை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார். அதுக்கான தான் நான் சொன்னேன் இந்த ரூலிங் என்ன நீங்க படிச்சு பார்க்கணும்னு. இப்போ அடுத்தது பாருங்கண்ணா, இப்போ நம்ம வந்து 14 பார்த்துட்டோம். 15 பாருங்கண்ணா, டிட்டர்மினேஷன் ஆஃப் தி சூரிட்டி ஆஃப் பெயில். 15 டிட்டர்மினேஷன் ஆஃப் தி சூரிட்டி. இதை பாருங்கண்ணா, இதுல எவ்வளவு இந்த 14லயே கடைசியில் என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. 445 CR with the accused is not able to produce sureties, the magistrate may act under section 445 of the CRPC. இப்போ 445 CRPC என்ன பாருங்க, deposit instead of recognizance when any person is required by any court or officer to execute a bond with or without sureties. Such court or officer may accept in the case of a bond for good behavior, permitting him to deposit a sum of money or government promissory notes to such amount as the court officer may fix leave executing such bond. ஒருத்தனுக்கு 2 பேர் ஜாமீன்தார் கொடுக்கணும்னு போட்டிருக்கோம், 2 ஜாமீன்தார் வரல, அவனுக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பதாங்க நீங்க வந்து மணி கேட்கலாம், டெபாசிட் ஆஃப் மணி ஃபார் அக்யூஸ். 448ல டெபாசிட் இன்ஸ்டெட் ஆஃப் ரீகாக்னிசன்ஸ்ங்கிறது ஜாமீன்தார் கொடுத்து எவனுமே கொடுக்கலன்னா அந்த மாதிரி அந்த ஜாமீனுக்கு வந்து பணம் கட்டிடுறேன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க 15 ரூல் 15 என்னன்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்சஃபிஷியன்ஸ் ஆஃப் பெயில். படிக்கிறேங்க, 15 ரூல் 15 படிக்கிறேன். டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்சஃபிஷியன்ஸ் ஆஃப் பெயில் பாருங்களேன். பிணை போதுமானதா என்பதை முடிவு செய்து மேல்முறையீடு அல்லது சீராய்வு உத்தரவுகளில் ஒரு நீதிமன்றம் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை விடுதலை செய்து உத்தரவு பிறப்பிக்கும் போது, மேல் நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பும் போது, உத்தரவிட்டிருக்கின்ற பொழுது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அல்லது சீராய்வு நீதிமன்றம் பிணை அல்லது பிணையம் போதுமானது என்று முடிவு செய்திருந்தால் அண்டி அந்த நீதிமன்றத்திற்கு கீழுள்ள நீதிமன்றம் அல்லது நடுவர் அத்தகைய உத்தரவை பிறப்பிப்பதற்கு அந்த நீதிமன்றம் உத்தரவிடலாம். இப்ப அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சிஆர்பிசியில 437A ஒரு ஜாமீன்தார் வந்துருக்கும். இதை ரொம்ப பேர் நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. இப்ப நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, இதெல்லாம் கோர்ட்ல கடைபிடிச்சாங்கன்னா வக்கீலுக்கு தான் காசு. இப்ப ஆர்குமெண்ட் முடிஞ்சிடும். மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்றாரு, வெதர் தி கேஸ் அக்யூட் கண்டிஷன்
அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அது அக்யூட்டல் ஆகுது, கன்விக்ஷன் ஆகுது, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. 437 ஏன்னா எப்ப அமெண்ட் ஆனிச்சுன்னா 437 அமெண்ட் 2009 அமெண்ட் ஆனிச்சு. இது எல்லா கோர்ட்லையும் கேட்கணும், எல்லா நீதிபதிகளும் கேட்கணும். கேட்டாதான் நம்ம வக்கீல்களுக்கு வருமானம். என்ன வருமானம்னா இப்ப இந்த பாருங்க, இது வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன். Before conclusion of the trial and before disposal of the appeal, the court trying the offence or the appellate court as the case may be shall require the accused to execute a bail bond with sureties to appear before the higher court when such court issues notice in respect of any appeal or petition filed against the judgment of the respective court. Such bail bond shall be in force for 6 months. If such accused fail to appear, the bonds are forfeited and the procedure under section 446. இப்ப ஆர்குமெண்ட் முடிஞ்சோடனே அது கேஸ் விடுதலை ஆகுது, கன்விக்ஷன் ஆகுது. அப்பீல் கோர்ட்ல விடுதலை ஆகி போனா கம்ப்ளைண்ட் அப்பீல் போகலாம். இப்ப வந்து கம்ப்ளைண்ட் வந்து செஷன்ஸ் கோர்ட்ல அப்பீல் போக முடியாது, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டு தான் போகணும். அதுக்கு தீர்ப்பு வந்துருச்சு, 5 பெஞ்சஸ்ல சொல்லிட்டாங்க ரெஃபரன்ஸ். இப்ப பாருங்கன்னா அதுக்காக என்ன பண்றாங்க, 6 மாசம் செல்லக்கூடிய ஒரு பாண்டை வித் சூரிட்டிஸ்ல வாங்கணும். நம்ம திருப்பி சூரிட்டிஸ் கொடுத்தா நமக்கு தானே காசு. கோர்ட்ல ஒரு பெயில் ஒரு 437 ஏங்கில அவனுக்கு சூரிட்டிஸ்ல வர சொல்லி ஜட்ஜி கேட்டாருன்னா சூரிட்டியை கொடுத்து ஒரு புது பெயில் பாண்ட் எழுதினா 6 மாசத்துக்கு யார் வக்கீல்களுக்கு தானே. இதை எல்லா கோர்ட்டும் ஃபாலோ பண்ணணும். இப்ப பாருங்களேன், நான் ரூல் 17 16 படிச்சேன், 15 படிச்சேன், அடுத்தது 16 பிணைமுறி பெயில் பாண்ட். பிணை அல்லது பிணையம், பிணை அல்லது பிணை அல்லது பிணையம் போதுமானதா என்பதனை ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட நீதிமன்றம் பிணை போதுமானது என்று திருப்தி அடைந்திருக்கின்ற பொழுது குற்றவாளி சிறைப்பட்டிருக்கும் சிறையின் பொறுப்பு அதிகாரிக்கு நீதித்துறை படிவம் எண் 42 பிணைமுறியை அனுப்புதல் வேண்டும். பிணைமுறி பத்திரம் அதான் ரூல் 42 அதுக்கு போட்டிருக்காங்க. பிணைமுறி பத்திரம் எப்படி இருக்குன்னு அந்த 42 அதை அனுப்பணும். 42 அதை அனுப்பணும். அடுத்தது 17 மேல்நிலை நீதிமன்றம் ஒன்றின் பிணை பெயில் பை சுப்பீரியர் கோர்ட் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போது அந்த நீதிமன்றம் பிணை அல்லது பிணையம் போதுமானதா என்பதை நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளித்திருக்கும் நிலையில் அந்த நீதிமன்றம் பிணை போதுமானதா என்று திருப்தி அடைந்திருக்கின்ற பொழுது நீதித்துறை படிவம் 42 பிணைமுறையை சிறையின் பொறுப்பு அதிகாரிக்கு அனுப்புதல் வேண்டும். ஒரு மேல்முறை நீதிமன்றம் பிணைக்கு உத்தரவிட்டிருக்கின்ற பொழுது பிணை வழங்கப்பட்டதா இல்லை என்று அந்த நீதிமன்றத்திற்கு தெரிவித்தல் வேண்டும். உயர்நீதி ரூல் 18 உயர் நீதிமன்றம் அல்லது அமர்வு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட முன்ஜாமீன் உத்தரவுகளில் பிணையதாரர்களை ஏற்றுக்கொள்ளுதல். இப்ப accepting sureties when undisturbed bail is granted by the High Court of the Sessions Court. உயர் நீதிமன்றத்தால் அல்லது அமர்வு நீதிமன்றத்தால் முன்ஜாமீன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பிணையத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காக அந்த உத்தரவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது சம்பந்தப்பட்ட நடுவர் ஜாமீன் உத்தரவு முழுவதையும் படித்து பார்த்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுதல் வேண்டும். முன்ஜாமீனுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தால் அன்றி குற்றவாளி சரணடைந்திருப்பதை அல்லது சரணடைவதற்கான ஒரு மனுவை சம்பந்தப்பட்ட நடுவர் ஏற்கவோ அல்லது அதில் உத்தரவு எதனையும் பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிக்கணும். Unless the anticipated directs accused to surrender or file a surrender petition, it is not necessary for the magistrate concerned surrender for pass orders to the surrender petition. நீதிமன்றத்தில் சரணடைஞ்சுதான் பெயில போனோம்னா சரண்டர் பெட்டிஷன், இல்லாட்டி வெறும் சூரிட்டி மெமோ தான். நல்லா தெரிஞ்சுட்டீங்களா? whether the High Court or Sessions Court ordered our anticipated bail application, that Honorable High Court or Sessions Court directed the judicial magistrate to appear before the accused on filing a surrender petition. உத்தரவு போட்டாதான் சரண்டர் பெட்டிஷன், இல்லாட்டி சாதாரண சூரிட்டி மெமோலே பெயில போயிடலாம். அடுத்தது பாருங்களா 18 சப்காஸ் 3 காரணம் இதற்காகவும் அளிக்கப்பட்ட பிணையங்கள் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட நடுவருக்கு சந்தேகம் இருந்தால் பிணையதாரர்கள் இருப்பதை தள்ளிப்படலாம். ஆனால் பிணையதாரர்கள் போதுமானதாக தகுதியுடையதாக இருக்கும் சங்கத்தினுடைய மெய்ப்பு ஆவணத்தை ஏற்று குற்றவாளிக்கு இடைக்கால பிணை உத்தரவு வழங்கி அவரை விடுதலை செய்தல் வேண்டும். இப்ப சப்போஸ் நம்ம கொடுக்குற ஜாமீன் சரியில்லைன்னு முடிவு பண்ணார்னா 438 வாங்குற ஆர்டர்ல இவர் உள்ள வைக்க முடியாது. யாரும் உள்ள வைக்க முடியாது, இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள வைக்க முடியாது மேஜிஸ்ட்ரேட். அவர் இடைக்காலமா நம்ம போடுற அபிடவிட்ல ஏத்துக்கிட்டு இடைக்கால பிணை உத்தரவு வழங்கி அவனுக்கு 1 வாரமோ 10 நாளோ இடைக்கால உத்தரவு பிணை வழங்கி அவனை விடுதலை செய்யணும். சம்பந்தப்பட்ட நடுவர் விசாரித்து அறிந்ததில் போதுமானதாக அந்த சொத்து இல்லை என்று கண்டறிந்தால் போதுமான பிணைதாரர்களை கண்டறிவதற்கு குற்றவாளி நீதிமன்றம் உத்தரவிடல் வேண்டும். அவர் அவ்வாறு போதுமான பிணைதாரர்களை கண்டறிந்து ஒப்படைக்க தவறினால் பிணைதாரர்கள் நிராகரித்து குற்றவாளியை சிறைக்கு அனுப்பலாம். இப்ப நம்ம கொடுக்குற சூரிட்டிஸ் சரியில்லைன்னு கோர்ட்டு முடிவு பண்ணிட்டா, குமார் என்னன்னு கேளு, சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டா சூரிட்டிஸை டிஸ்மிஸ் பண்ணலாம். சூரிட்டிஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் சூரிட்டிஸ் கேட்கலாம்.
அந்த ஃப்ரெண்ட் ஷூரிட்டி வாங்கிட்டு பெயில் விடலாம். அந்த ஃப்ரெண்ட் ஷூரிட்டிஸும் நம்ம கொடுக்கலனா தான் ரிமாண்ட் பண்ணலாம். அந்த ஃப்ரெஷ் ஷூரிட்டிஸும் நம்ம கொடுக்கலனா தான் குற்றவாளியை சிறைக்கு அனுப்பலாம், நிராகரித்து சிறைக்கு அனுப்பலாம். இப்ப அடுத்தது பாருங்களேன், பிணைமுறி எழுதி கொடுத்தலும் சிறை வைப்பு உத்தரவும் 19. பிணைமுறி எழுதி கொடுத்தலும் சிறை வைப்பு உத்தரவும். executed bail bond and remand warrant. The officer in charge of the prison shall sell the executed bail bond which is the remand warrant to the court. அதாவது ஜெயில அவன் ரிமாண்ட் வாரண்டையும் பெயில் பாண்டையும் சம்பந்தப்பட்ட கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் தி ஷூரிட்டி ஆஃப் தி செக்யூரிட்டி. பிணையதாரர் பொதுமனதாக இருப்பதை முடிவு செய்தல். ஒரு குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 106 அல்லது 117 கீழ் பிணையம் கொடுப்பதற்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் போது பிணையம் போதுமானதா என்பது குறித்த கேள்வி பிணைய உத்தரவை பிறப்பிக்கும் நீதிமன்றத்தால் அல்லது நடுவரால் முடிவு செய்தல் வேண்டும். ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் அல்லது தனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் சிறப்பு அதிகாரங்களை சீராய்வு அதிகாரங்களை செலுத்தி உயர்நீதிமன்றத்தால் ஒரு கிறிஸ்தவ விசாரணை சட்டம் பிரிவு 106 கீழ் பிணையத்துக்கான உத்தரவு பிறப்பிடும் பொழுது பிணையம் போதுமானதா என்ற கேள்வி சொல்லப்பட்ட நீதிமன்றம் பிணையம் போதுமானதா என்று கருதியிருந்தால் அன்றி பிணையம் போதுமானதா என்பதை முடிவு செய்ய அத்தகைய நீதிமன்றம் அல்லது நீதிமன்றத்திற்கு நடுவருக்கு உத்தரவிடலாம். தயவு செய்து நான் ஒன்று கேட்குறேங்க. இப்போ 106, 107 சிஆர்பிசி உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். எத்தனை கோர்ட்ல இந்த ப்ரொவிஷனை தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க? எல்லா சட்டங்கள்ல இருக்கு. குற்றத்தை தடுப்பதற்கான வழிமுறைகள் சட்டத்தில் இருக்கு. அரசு தரப்பு இதையெல்லாம் பயன்படுத்துகிறதா? நான் மித்த வருத்தத்தோடு சொல்றேன், அரசு தரப்பு இதெல்லாம் பயன்படுத்துதான்னு சொன்னா பயன்படுத்தவில்லை. இப்ப நான் படிக்கிறேன் கேட்டுங்க. சிஆர்பிசில 106 என்னன்னு படிக்கிறேன் கேட்டுங்க. செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் தி பீஸ் ஆன் கன்விக்ஷன். when a court of session அமர்வு நீதிமன்றமோ அல்லது கோர்ட் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு நீதிமன்றமோ convicts a person of any of the offense specified in section 2 or abating any such offense and his opinion that is necessary to security from such person for keeping the peace, the court may at the time of passing sentence on such person ordered him to execute a bond with or without sureties for keeping the peace for such a period not exceeding 3 years as things fit. நான் கீழே சொல்ல போகிற குற்றங்களில் மாவட்ட அமர்வு நீதிமன்றமோ நீதித்துறை நடுவர் நீதிமன்றமோ ஒருத்தனை குற்றவாளி என்று முடிவு செய்யுங்கிற போது அவனை 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் அவன் அமைதியாக இருக்கணும், அதாவது சண்டை வம்புக்கு போகக்கூடாது அப்படின்னு பெயில் பாண்ட் எழுதி வாங்கணும். இப்ப ஆடியோட்டை எழுதி வாங்குறதுக்கும் கோர்ட்டு எழுதி வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம கோர்ட்ல ஒருத்தனை ஃபவுண்ட் கில்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணி 106ல 3 வருஷம் அமைதியா இருக்கணும், அப்படி அமைதியா இல்லாட்டி உனக்கு தண்டனை சேர்ந்துட்டான்னு சொன்னோம்னா ஒரு மாரல் ஃபியர் இருக்கும். தெரியுங்களா? சட்டத்தை எழுதிய வல்லுநர்கள் அப்பே எழுதி வச்சாங்க. இதை ப்ராசிக்யூஷன் எத்தனை கோர்ட்ல பயன்படுத்துது கேளுங்க. ஒரு ஏபிபியும் பயன்படுத்துறது கிடையாது. ஒரு போலீஸ் ஆபீசரும் ஒரு கேஸ் கன்விக்ட் ஆனோம்னா கொண்டு வந்து ஒரு தாளை கோர்ட்ல நீட்டுறது கிடையாது. இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க. தி அஃபென்சஸ் ரெஃபர்ட் இன் தி சப்செக்ஷன் 1 எனி அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் தி சாப்டர் 8 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் that are offense under section 153A, 153B or 153 thereof. இப்ப இந்திய தண்டனை சட்டத்துல அத்தியாயம் 8ல உள்ள குற்றம் என்னன்னு பாருங்க. அத்தியாயம் 8ல உள்ள offense against public wrongdoing 153A, 153B, 153, 154. அடுத்தது any of the conceits are included assault or using criminal force or committing mischief. அசால்ட்னா 352, 323, 320 எல்லாம் வந்துடும். யூசிங் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆர் கமிட்டிங் மிஸ்சீவ். மிஸ்சீவ்னா ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ், டெஸ்ட்ரக்ட் இதுல வந்துடும். 427ல வந்துடும். அடுத்தது பாருங்க, எனி அஃபென்ஸ் ஆஃப் கிரிமினல் இன்டிமிடேஷன், ஃபைனான்ஸ் இஸ் பார்ட் 2, கிரிமினல் இன்டிமிடேஷன் ஃபைனான்ஸ் இஸ் பார்ட் 1. எனி அதர் அஃபென்ஸ் which cause intent known to be likely to cause breach of peace. breach of peaceனா என்ன? பொது அமைதியை பங்கம் விளைக்கிறது. 75 பொது அமைதியை பங்கம் விளைக்கிறதா. புரியுங்களா? offense against public வந்துரும். the conviction is set aside on appeal, otherwise the bond so executed shall become void. பாத்தீங்களா? இந்த 106 எத்தனை போலீஸ் எத்தனை கோர்ட்ல பயன்படுத்துறது இல்ல. அடுத்தது பாருங்களா, 107 security for keeping the peace in other cases when an executive magistrate are received the ஆடியோட்டோ எழுதி வாங்குற பாண்டு. இப்ப இதுக்கு தாங்க இந்த ப்ரொவிஷன் வச்சாங்க. எந்த ப்ரொவிஷன் வச்சாங்கன்னா பிரிவு 20 வச்சாங்க. அடுத்தது பாருங்களேன், ரூல் 20. அடுத்தது 21 பிணையதாரருக்கு அறிவிப்பு. குற்ற விசாரணை முறை சட்டம் 446 கீழ் குற்ற விசாரணை முறை சட்டத்தில் குறித்திருக்கின்ற படிவத்தில் பிணையதாரருக்கு அறிவிப்படும். ஒருத்தன் கோர்ட்டுக்கு வரல, ஜாமீன்தார்ட்ட நோட்டீஸ் போடணும். அது 446 நோட்டீஸ்மாங்க. அதுக்கு ஒரு படிவம் போட்டாங்க. அந்த படிவத்தில் இவங்க அனுப்பணும். இது 21. ஒரு நபர் பிழை அல்லது முன்ஜாமீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவுங்க.
அவசியம் இள வழக்கறிஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். பிரிவு 22 நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய கேஸ்ல உங்களுக்கு பயன்படும். பர்சன் நாட் ரிலீஸ் ஆன் பெயில் ஆர் ஆன்டிசிபேட் பெயில். ஒரு பெரிய குற்றம் பண்ணிடுவான். அந்த குற்றத்தில் அவன் பெயிலே போக மாட்டான், முன்ஜாமீனும் போயிருக்க மாட்டான். கோர்ட்ல கொண்டு வந்து சார்ஜ் கொடுப்பாங்க. கோர்ட்ல கொண்டு வந்து சார்ஜ் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் as per the ruling rendered by our honorable high court, as per the ruling rendered by the Supreme Court and Madras High Court, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல சார்ஜ் போடுறா அவங்க சம்மன் போடுவாங்க. இப்ப ஆன் சம்மன் அக்யூஸ் வந்து அப்பேர் ஆயிடுவான். பர்சன் நாட் டு பி ரிலீஸ் ஆன் பெயில் ஆர் ஆன்டிசிபேட் பெயில், ஜாமீன்லையும் போல முன்ஜாமீன்லையும் போல இப்ப கோர்ட்ல வந்து அப்பேர் ஆயிடுறான். இப்ப என்ன நிலைமை? நிறைய நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, நீ பெயில்ல போல உன்னை ரிமாண்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய தவறுகள் நடந்துச்சு. என்ன தவறு நடந்துச்சுன்னா, செஷன்ஸ் கேஸ்ல ஆன் சம்மன்ல வந்து அப்பேர் ஆயிடுவான். செஷன்ஸ் கேஸ்ல ஆன் சம்மன்ல வந்து அப்பேர் ஆயிடுவான். சம்மன்ல 207, 208ல காப்பீஸ் கொடுத்துருவாங்க. காப்பீஸ் கொடுத்தோன்னா கமிட்டல் 209 ப்ரொசீடிங்ஸ் வரும். அப்ப ஸ்டெனோ ஜட்ஜ்மெண்ட்லாம் எட்ல இருக்கானா தேடி பார்ப்பாங்க. இவன் ஜாமீன்ல போயிருக்காங்கன்னா ஜாமீன்ல போயிருக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன தேடிட்டு வந்து உடனே வக்கீல கூப்பிட்டு, சார் உங்க பார்ட்டி ஜாமீன்ல போல, நீங்க ஒரு ஆன்டிசிபேட் பெயில் எடுத்து ஆஜர்படுத்திருக்கமாங்க. அப்ப நான் நிறைய நீதிமன்றங்களை ஆட்சேபனை செய்திருக்கிறேன். எதுக்கு ஆன்டிசிபேட் பெயில் எடுக்கணும்? அப்ரிஹென்ஷன் என்ன இருக்கணும்? நீங்க கமிட் பண்ண போறீங்க, நீங்க 209ல நாங்க கமிட் பண்ண போதுனா அவன் பெயில்ல போலான்னா கமிட் பண்ண அவனை ஜெயில வைக்கலான்னு 209ல இருக்குங்க வாசம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த இடத்துல எதுக்கான அவனை உள்ள வைக்கணும்? அவன் சார்ஜ் முடிஞ்சு போச்சு, அவன் சம்மன்ல உள்ள வந்துட்டான். நீங்க 88 பாண்ட் வாங்கிங்க, நீங்க 88 பாண்ட் வாங்கிட்டு 88 பாண்டுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பல நீதிமன்றங்கள்ல நாங்க இப்ப சொல்லி அதை 88 பாண்டை நாங்க சொல்லியிருக்கிறோம். இதை எங்களுக்கு சொல்லி தந்தது யாருன்னா எங்களுடைய குருநாதர் நாகமுத்து சொல்லி கொடுத்தாரு. எப்ப சொல்லி கொடுத்தாருன்னா, அவர் வக்கீலா இருக்கும் போது முதல்ல ஒரு ஆர்டிகல் எழுதினார். எதை பத்தி எழுதினார்னா, இந்த 88 சிஆர்பிசி பத்தி தான் எழுதினார். ஏன்னா இப்ப நம்ம படிக்கிற ப்ரொவிஷனுக்கும் 88 சிஆர்பிசிக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப 88 சிஆர்பிசியை படிக்கிறேன் கேட்டுங்க. Power to take bond for appearance. Power to take bond for appearance. Summons when any person for whose appearance for arrest of the officer proceeding in any court he is empowered to issue a summons or warrant. He is present in such court. Such officer may require such a person to execute a bond with or without sureties for his appearance in such court or any other court which the case may be transferred for trial. எப்படி எழுதிருக்காங்க பாருங்க, சிஆர்பிசி எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தைகளை போட்டிருக்காங்க பாருங்க. When any person for whose appearance or arrest the officer proceedings in any court, he is empowered to issue a summons or warrant. He is present in such court. Such officer may require such a person to execute a bond with or without sureties for his appearance in such court or any other court which the case may be transferred for trial. பாத்தீங்களா, எந்த குற்றமும் போடல, அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்க குற்றமா, மேஜிஸ்ட்ரேட் மேல அவன் கோர்ட்ல அப்பியர் ஆயிருந்தால எந்த கோர்ட் சம்மன வாரண்டை இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரம் இருக்கோ அந்த கோரண்டு, அவன் சாட்சியா இருந்தாலும் 88 பாண்ட் வாங்கலாம், அவன் எதிரியா இருந்தாலும் 88 பாண்ட் வாங்கலாங்க. 88 பாண்ட் வாங்கிட்டு இத்தனாம் தேதி நீ இந்த கோர்ட்ல ஆஜராகணும் போடான்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 209ல கமிட்டலுக்கு பெயில் தேவையில்லை, நாங்க ஏற்கனவே 88 பாண்டை வச்சுதான் ஐயா அந்த மாதிரி 88ல இருக்கு, நீங்க 88 பாண்ட் வாங்க, நாங்க வேணா சூரிட்டிஸ் கொடுக்குறோம், ஆன் சூரிட்டிஸ் 88 பாண்ட் வாங்கிங்க, அதுல நீங்க கமிட்டல் ஆர்டர் அடிச்சு அவனை அனுப்புங்கன்னு சொல்லுவோம். நிறைய நீதிபதிகள் அதை ஒத்துக்கொண்டு எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் காம்ப்ளிகேட்டடா பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனை என்ன வேண்டான்னுதான், நபர் ஒருவர் பிணையில் அல்லது முன்ஜாமீனில் விடுவிக்கப்படாத இருந்தால் என்ன நிலைமை இப்ப படிக்கிற கேட்டுங்க. நபர் ஒருவர் பிணையில் அல்லது முன்ஜாமீனில் விடுதலை செய்யப்படாத நிலையில் நீதிமன்றத்தில் தோன்றியிருக்கின்ற பொழுது அவரிடம் நீதிமன்றம் குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு 88 கீழ் பிணையதாரருடன் அல்லது பிணையதாரர் இல்லாமல் நீதித்துறை படுவமினி 74 பிணை முறை ஒன்றை எழுதி வாங்கலாம். அது என்ன அஃபென்ஸ் சொல்றாங்க, whether the offense is triable by sessions, whether the offense is triable by the magistrate. அவன் கோர்ட்ல அப்பியர் ஆயிட்டா, புரியுதுங்களா? நம்ம முன்ஜாமீன் எதுக்கு வாங்குவோம், நான் பெயில் தான் வாங்குவோம். அவன்கிட்ட 88ல பாண்ட் வாங்கிக்கலாம். அடுத்தது பாருங்க, பிணையில் விடுவிக்கக்கூடிய ஒரு குற்றத்தில் குற்றவாளி பிணையில் விடுவிக்கப்படாதிருத்தல். பர்சன் அக்யூஸ் ஆஃப் பெயில் அலவன்ஸ் நாட் பி ரிலீஸ்ட் ஆன் பெயில். பிணையில் விடுவிக்கக்கூடிய ஒரு குற்றத்தில் அழைப்பாணையின் பேரில் குற்றவாளி நீதிமன்றத்தில் தோன்றியிருக்கின்ற பொழுது அவர் இந்த வழக்கில் முன்னரே பிணையில் விடுவிக்கப்படாத நிலையில் அவரை நீதிமன்றம் பிணையதாரருடனோ அல்லது பிணையதாரர் இல்லாமலோ குற்ற விசாரணை முறை சட்டம் 436 கீழ் பிணையில் விடுதலை செய்தல் வேண்டும். இப்ப ஆன் சம்மன்ல கோர்ட்ல அப்பியர் ஆயிடுறான் பெயில் அலவன்ஸ்ல,
மேஜிஸ்ட்ரேட்டை உள்ள வைக்க சொல்லல. மேஜிஸ்ட்ரேட் நினைச்சா 436 ஒன்மான்ல விடலாம். மேஜிஸ்ட்ரேட் நினைச்சா ஒரு ஜாமீன்தார 2 ஜாமீன்தார கேட்டு பாண்டி லீவ் வாங்கிட்டு 436 விட்டுறலாம். இது 436. அடுத்தது பாருங்க, பிணையில் விடக்கூடாத குற்றம் ஒன்றில் நபர் ஒருவர் பிணையில் விடுதலையாகாதிருத்தல் அல்லது முன்ஜாமீன் விடுதலையாகாதிருத்தல். person accused of a non-bail allowance not been released on bail or anticipated bail. பிணையில் விடக்கூடாத குற்றம் ஒன்றில் குற்றவாளி அழைப்பாணையின் பேரில் நீதிமன்றத்தில் தோன்றியிருக்கின்ற பொழுது அவர் பிணையிலோ அல்லது முன்ஜாமீனிலோ விடுதலை செய்யப்படாதிருக்கும் போது அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்படாதிருக்கும் நிலையில் அவரை பிணையதாரர்களுடனோ அல்லது பிணையதாரர்கள் இல்லாமலோ நீதிமன்றம் படிவம் எண் 74 ஒரு பிணைமுறையை பெற்றுக்கொண்டு விடுவித்தல் வேண்டும். சரிங்களா? உள்ள வைக்க சொல்லல, கைதி ஜாமீன்ல போல அப்படிங்கிறதுக்கான எதிரியை உள்ள வைக்க சொல்லல. படிவம் 74 நீதிமன்ற படிவம் எண் 74 ஒரு பிணைமுறையை பெற்றுக்கொண்டு அவரை விடுவித்தல் வேண்டும். ஜாமீன்தாருடனோ ஜாமீன்தார் இல்லாமலோ தீர்ப்புரைக்கப்படும் காலத்தில் குற்றவாளி பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கும் போது மட்டுமே குற்ற விசாரணை சட்டம் 389 கீழ் தண்டனை நிறுத்தி வைக்க முடியும் என்பதனை விசாரணை நீதிமன்றங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒருத்தனை ஃபவுண்ட் கில்ட்டின்னு முடிவு பண்றோம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, அவனை சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்கணும். தெரியுங்களா? அவன் ஏற்கனவே பெயில் இருந்தாதான். whether the accused released on bail under section 436 or 437 or 88, it is called bail. It is called bail. தெரியுங்களா உங்களுக்கு? while he the accused on bail. நீங்க 380 பாத்தீங்கன்னா while the accused on bail, தெரியுங்களா? வார்த்தை வரும், அவன் ஜாமீன்ல இருக்கணும். இப்ப இதுக்குன்னாதாங்க இந்த ப்ரொவிஷனை. வாதுரை கேட்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு விசாரணை நீதிமன்றமும் குற்ற விசாரணை முறை சட்டம் 437 ஆவின் கீழ் நீதித்துறைப்படும் 75 பிணையதாரர்களுடன் பிணைமுறை எழுதி கொடுக்கல் வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், 437(7) அமெண்ட்மெண்ட் வந்துருச்சுங்க 2009 இருந்து. இந்த வாதுரை முடிஞ்சோடனே பெயில் பாண்ட் வாங்கிடணும். நம்ம வாழ்றதுன்னா நீதிபதிகளால தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீதிபதிகள் மனசு வச்சா நம்மளை வாழ வைக்கலாம். ஒரு 10 அக்யூஸ் கேஸ் நடத்துறோம், 20 பேர் ஜாமீன்தாரை கொண்டு வாங்கன்னா புதுசா ஒரு பெயில் எடுக்கிற மாதிரி. தெரியுங்களா? அவன் என்னப்பா, ஐயா வக்கீல் ஜாமீன் எடுக்கணும், புதுசா நம்மள கேஸ்ல இப்ப we are getting fees from the client. இலையா இருந்தா பணம் வாங்க வேண்டியதில்லை, தொலைஞ்சிருப்பான். கொடுக்க தகுதியான, அதாவது ஃபீஸ்ங்கிறதுங்க டிபெண்டிங் அப்பான் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தி கிளைண்ட் தான். தெரியுங்களா? இப்ப சட்டத்துல இடம் இருக்கு 437(7) பேண்ட். இப்ப பாருங்க எவ்வளவு அற்புதமான ப்ரொவிஷனா வச்சிருக்காங்க பாருங்க. நான் சொல்ற ரூலிங் என்ன குறிச்சிங்க, இந்த ரூலிங் என்ன உங்களுக்கு உபயோகப்படும். தயவு செய்து குறிச்சிங்க. 2018 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 2018 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 3 பேஜ் 542 கேஸ்லா பேரு பிரியங்கா என்கிற லோகாம்பாள். கேஸ்லா பேரு பிரியங்கா என்கிற லோகாம்பாள். இந்த கேஸ்ல மரியாதைக்குரிய ஐயா PN பிரகாஷ் ஐயா கொடுத்தது. சரிங்களா? மரியாதைக்குரிய PN பிரகாஷ் ஐயா கொடுத்தது. என்ன கொடுத்ததுன்னா, நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூவன்ஸ் ஆஃப் சேலஞ்ச் டு quarrel between neighbors, complaint on said with chapel and intimated him, case registered for offense under section 326 IPC, accused not arrested during police investigation, judicial magistrate taking cognizance directly issued non-bailable warrant to secure accused. In case of such nature, magistrate not to have issued non-bailable warrant at first instance, magistrate should issue summons to secure presence of accused. Upon failure to respond summons, magistrate can justify issues non-bailable warrant after recording reasons. Order issuing non-bailable warrant liable to be set aside. Person is directed to appear before magistrate within a period of 2 weeks and execute a bond of 10,000 with the 2 sureties and participate in proceedings. கவனிச்சிட்டீங்களா? நான் சொல்ற ரூலிங்கை குறிச்சிங்க. 2008 3 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 542. இதுக்கு எதுக்கு பயன்படும்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, அஃபென்ஸ் டேக்கிங் கான்சன்ஸ் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா வாரண்ட் போட்டுருவாங்க, நான் பெயிலபிள் வாரண்ட். நிறைய தீர்வு முடிவுகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து சம்மன் தான் போடணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் அவன் டேம்பர் பண்ண போறானா, கோர்ட்டுக்கு வராம இருக்க போறானா, இதெல்லாம் பார்க்கணும். ஸ்பெஷல் வாரண்ட் போடுறாந்தா 87 ஸ்பெஷல் ரீசன் எழுதி வாரண்ட் போடணும். அப்படி வாரண்ட் போடலைன்னா யூ ஆர் மஸ்ட் டேக்கிங் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல சம்மன் தான் இஷ்யூ பண்ணணும். நான் சொல்லலங்க, சென்னை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கு. நான் 2008 3 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 548 வந்த ஐயா PN பிரகாஷோட
ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல நீங்க சம்மன் தான் இஷ்யூ பண்ணணும். சம்மன் இஷ்யூ பண்ணி கோர்ட்டுக்கு வாங்கிட்டு வரலன்னா தான் நான் பெயிலபிள் வாரண்ட் போடணும். 2018 3 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 542 பிரியங்கா என்கிற உலகாம்பாள் வெர்சஸ் PN பிரகாஷ். அடுத்த ரூலிங் படிக்கிறேன் கேளுங்க. 2015 3 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் 2015 3 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 88 3 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 88. இது யாருன்னா என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த வழக்கறிஞர் நீதியரசர் முன்னாள் நீதியரசர் இந்நாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர் எஸ் நாகமுத்து அவர்கள் வழங்கிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பனா எதுக்கான வழங்கினாங்கன்னா, அவர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரைக்கும் பல ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியதன் காரணமாக கீழ்கோர்ட்லன்னா என்னங்க நிலைமைன்னு அவருக்கு தெரியுங்க. அதனால அந்த ஒவ்வொரு தீர்ப்பையும் அவர் வழங்கும் போது அந்த தீர்ப்பு வந்து கீழ்கோர்ட்டுக்கெல்லாம் உதவியாக இருக்கணும், இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவியா இருக்கணும், பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு அது ரொம்ப உதவணும். இந்த நோக்கத்துக்கான எழுதினார். 2015 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பேஜ் 88ல ஈமுக்கோழி, இந்த கேஸ்ல பேர் வந்து ஈமுக்கோழி, ஜீவன் ஈமுக்கார் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் ரெப்ரசன்ட் பை மேனேஜிங் டைரக்டர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பை டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் திண்டுக்கல். குறிச்சிங்க. செக்ஷன் 70, 71, 78, 79, 204. Issuance of non-bail warrant upon taking of cognizance without issuing summons to accuse. Legality. Issuance of non-bailable warrant involves interference into personal liberty guaranteed under the Constitution. Therefore, court required to be extremely cautious before issuing non-bailable warrant. Power to issue a warrant different from necessity to exercise power. Apex court in a number of decisions caution courts to find out whether there is absolute necessity to issue non-bailable warrant without using the tools of summons and bailable warrant to secure attendance of person. Trial court in instant case without adhering of guidelines issued by the apex court and without assigning any reason simply issued non-bailable warrant in casual manner. Practice depreciated. Criminal courts directed to scrupulously follow guidelines issued by the apex court னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த தீர்ப்பை கொடுத்தார். வாரண்ட்டுக்கு எப்படி எல்லாம் படிவம் இருக்கணும், வாரண்ட்டுக்கு கோர்ட்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன சூழ்நிலையில வாரண்ட்ல போடணும், என்னென்ன சூழ்நிலையில வாரண்ட் போடக்கூடாது, இது நீதிபதிகளுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் உதவுகிற அற்புதமான தீர்ப்பு. இந்த தீர்ப்புனா வந்த பிறகுதாங்க இந்த ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். இந்த ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இருக்கிற கமிட்டியில நீதிபதி நாகமுத்து இருந்தார், நீதிபதி PN பிரகாஷ் இருந்தார். அதனாலதான் இந்த கமிட்டியில இது போன்ற அற்புதமான ப்ரொவிஷனா வச்சாங்க. தெரியுதா? இது போன்ற அற்புதமான ப்ரொவிஷன்லாம் இதுல வந்ததுன்னு சொன்னால் இந்த தீர்ப்பினை தந்த நீதிபதிகள் இந்த கமிட்டியில இருந்தாங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம வந்து 24% அக்யூஸ் ஆஃப் நான் பெயிலபிள் நாட் பை அருள்சாமி வந்துட்டோம், 24க்கு வந்துட்டோம். வாதுரை கேட்கப்பட்ட 437 பாண்ட் வாங்கணுட்டோம். அடுத்தது பாருங்க, அத்தியாயம் 4 குற்ற வழக்கு தொடுப்பு. தயவு செய்து எல்லாரும் இந்த பிரிவை நான் சொல்றேன், ஒவ்வொரு வக்கீலும் படிக்கணுங்க. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸை ஒவ்வொரு வக்கீலும் படிக்கணும். அதுவும் குற்றவியல் நீதிமன்றங்களில் பணியாற்ற வக்கீல்கள் அத்தனை பேரும் நம்ம CRPC, எவிடன்ஸ், IPC, அதோட கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல தரவா இருக்கணும். நம்ம கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இப்ப வந்து நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 1/1/2020 இருந்து அமலுக்கு வந்துருச்சு. இதுல உள்ள ரிஜிஸ்டர்னா இன்னும் நிறைய நீதிமன்றங்கள்ல ஃபாலோ பண்ணல. நிறைய நீதிமன்றங்கள்ல 2020 1/1/2020க்கு அப்புறம் எப்படி எல்லாம் இப்ப இன்னமும் முதல் தகவல் அறிக்கை என்னன்னா 3 கோடு போட்டு சீரியல் நம்பர் ஸ்டேஷன் இப்படிதான் எழுதுறாங்க. படிவம் 19 அதுக்கு ஒண்ணு இருக்கு, ஜுடிஷியல் ஃபார்ம் படிவம் 19 இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா? ஃபாலோ பண்ண நிறைய நீதிமன்றங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல. ஏன்னா காரணம் நீதிபதிகள் ஃபாலோ பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருக்கிற கிளர்க்குகளுக்குன்னா அதை எப்படி ஃபாலோ பண்றதுங்கிறத ட்ரெயின் அப் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ண சொல்லணும். இப்ப நான் என்னுடைய கருத்து சொல்றேன், இது ஒன்றும் தனிப்பட்ட வியூ கிடையாது, என்னுடைய கருத்து. இப்ப பாருங்களேன், 25 படிக்கிற ரூல் 25 காவல்துறையினரால் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுதலும் மற்றும் புலனுசாரணை முகமைகளால் புகார் மனு தாக்கல் செய்யப்படுதலும்
Final report by police and complainant by other investigation agency shall normally received on all working days and fixed by the court having jurisdiction to receive them. Such receipt the same shall be entered in the register of papers received. இப்ப பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் பேப்பர்ஸ் ரிசீவ்டுன்னு ஒரு ரிஜிஸ்டர் போடணும். அதுக்கு பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம் நம்பர் 60. இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க 55 ரிஜிஸ்டர்னு இப்ப கோர்ட்ல ஒன்று வச்சிருப்பாங்க. எந்த பேப்பர் இருந்தாலும் கோர்ட்ல, கிரிமினல் கோர்ட்ல 55 ரிஜிஸ்டர்ல என்டர் ஆகி ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் அது கன்சர்ன் செக்ஷனுக்கு போகும். இப்ப இது வரைக்கும் கடைபிடிச்சிருக்க நடைமுறை. இப்ப குற்றப்பத்திரிகை கொடுத்தா ரிஜிஸ்டர் ஆஃப் பேப்பர்ஸ் ரிசீவ்டுன்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம் நம்பர் 60ல அதை என்ட்ரி பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ரிஜிஸ்டர்ல ஃபார்ம் நம்பர் 18ல where it is shown to the satisfaction of the judge or magistrate, detention in the case would become entitled to release on compulsory bail under provision of section 177 of the code. Final report or complaint is not filed immediately. The judge or magistrate of the case me shall receive the final report or even a holiday on beyond the working hours of the court. இந்த இடம் கொஞ்சம் நமக்கு மனசு வருத்தப்படுறது மாதிரி இருக்கும். என்ன மனசு வருத்தப்படுறது மாதிரி இருக்கும்னா, லீவ் நாளில் சார்ஜ் கொடுத்தாலும் வாங்கிங்க. ஏன்னா 167வது பிரிவு இப்படியே பெயில போற மாதிரி சூழ்நிலை இருந்தா லீவ் நாளில் கொண்டு வந்து சார்ஜ் கொடுத்தாலும் வாங்கி. இது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து ப்ராசிக்யூஷனையும் டிஃபென்ஸையும் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். சட்டங்கிறது அதான், ப்ராசிக்யூஷனுக்கு ஃபேவராவா டிஃபென்ஸுக்கு ஃபேவராவா விட முடியாது. பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். இப்போ என்ன இருக்காங்க பாருங்க, காவல்துறையினால் தாக்கல் செய்யப்படும் இறுதி அறிக்கை மற்றும் மற்ற புலன் விசாரணை முகமையினால் தாக்கல் செய்யப்படும் புகார் மனு ஆகியவற்றை அதிகார வரமுடைய நீதிமன்றம் பொதுவாக எல்லா வேலை நாட்களிலும் நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட அவைகளை பெறப்பட்ட தாள்கள் பதிவேட்டில் நிர்வாகம் படிவெண் 60 பதிவு செய்ய வேண்டும் மற்றும் முதல் தகவல் அறிக்கை பதிவேட்டில் நிர்வாக படிவெண் 18 பதிவு செய்ய வேண்டும். இறுதி அறிக்கை அல்லது புகார் அறிக்கை உடனடியாக தாக்கல் செய்ய இயலாத நிலையில் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற குற்றவாளி குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு 167 107 வரம்புகளின் மேல் விடுதலையாவதற்கு உரிமையுடையராக இருக்கின்றார் அல்லது கட்டாயம் பிணையிடுவதற்காக உரிமையுடையராக இருக்கின்ற நீதிபதி அல்லது நடுவர் திருப்தி அளிக்கின்ற பொழுது நிலவரத்திற்கேற்ப நீதிபதி இறுதி அறிக்கை அல்லது புகார் மனுவை விடுமுறை நாளில் கூட பெற்றுக்கொள்ளலாம். நீதிமன்றத்தில் வேலை நேரங்களும் பின்னரும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க வந்து தெரிஞ்சிட்டீங்களா, 167 வர சூழ்நிலை நீதிமன்றங்கள் விடுமுறை, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. விடுமுறை நாளிலையும் பெற்றுக்கொள்வதில் நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. இப்பதான் புகழ்பெற்ற தீர்ப்பான காசி வர்சஸ் ஸ்டேட்ல இந்திய உச்ச நீதிமன்றமே 167 பிரிவுங்கிறது மேண்டேட்டரி பிரிவு. நிறைய தீர்ப்புகள் இருக்கு. 167 பிரிவுங்கிறது ஒரு அக்யூஸ்டோட ஸ்டாச்சுட்டரி ரைட், சட்டம் கொடுத்திருக்கிற அவனுடைய உரிமை. 167 பிரிவுபடி நீ 10 ஆண்டுகளுக்கு கீழ் வழக்கல்ல 60 நாட்கள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணா பெயில போயிடணும். லைஃப் டெத் உள்ள வழக்கல்ல 10 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை கொடுக்க வழக்குல 90 நாட்கள்ல நீ குற்றப்பத்திரிகை கொடுக்கலன்னா அவன் பெயில போயிடும். இது சட்டம் தருகிற அடிப்படை உரிமை, தெரியுங்களா? இதைதான் அவங்க சொன்னாங்க. லீவு நாள்ல கூட நீங்க சார்ஜிட்ட கொடுத்துடலாம். அடுத்து 2 பாருங்க, காவல் நிலையத்தில் பொறுப்பு அதிகாரியால் குற்ற விசாரணை முறை சட்டம் 173 உட்பிரிவு 2 கீழ் அனுப்பப்பட்ட புலன் விசாரணையின் இறுதி அறிக்கை, அந்த அறிக்கையின் நகல்களை குற்ற விசாரணை முறை 207 கூறுகள் 2 குறிப்பிட்ட மற்ற ஆவணங்களை நீதிமன்றம் நமது கோப்பில் பதிவு செய்ய வேண்டும். புலன் விசாரணை அதிகாரியால் தாக்கல் செய்யப்பட்ட இறுதி அறிக்கையுடன் புலன் விசாரணை அதிகாரிகள் சான்றிட்டு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் புகைப்பட நகல்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த சான்றிடப்பட்ட ஆவணங்களின் அவையில் அசல் ஆவணங்களுடன் நீதிமன்றத்தின் தலைமையிடத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். குற்றவாளிக்கு எதிராக அந்த வழக்கு அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்ட வழக்காக இருந்தாலோ அதில் காலதாமதம் ஏற்படாத வகையில் நகலை குற்றவாளிக்கு அளித்திருதல் வேண்டும். அதான் 207 208 படிக்கணும், 173ல பேப்பர்ஸ் கொடுக்கணும். இந்த விதிகள் அடங்கியுள்ள குற்ற விசாரணை முறை 176 கீழ் காவல்துறை அதிகாரி வேண்டிக் கொண்டதன் பேரில் குற்ற விசாரணை முறை சட்டம் 161 கீழ் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தின் பகுதி எதனையும் குற்றவாளிக்கு அளிக்கப்பட்ட நகல் இருந்தால் நீதிமன்றத்தின் தாக்கல் நகலிருந்து நீக்குவதற்கு வேண்டுதலை தடை செய்யாது. 173 கிளாஸ் 6ல போலீஸ் ஆஃபீஸர் நினைச்சா சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலன்னு சொல்லலாம், கான்பிடன்ஸ். அதெல்லாம் தூளாயிட்டு இந்திய உச்ச நீதிமன்றத்துல வி.கே. சசிகலா யூனியன் ஆஃப் இந்தியா வந்த வழக்குல நீ என்னென்ன டாக்குமெண்ட் போடுறியோ அத்தனை டாக்குமெண்ட் நீ ரிலே பண்ணும்போது எங்களுக்கு காமிச்சுதான் ஆகணும். அன்ரிலேட்டட் டாக்குமெண்ட் எங்களுக்கு காமிச்சுதான் ஆகணும். இப்ப அடுத்தது பாருங்களேன், மற்ற புலன் விசாரணை முகமையால் தாக்கல் செய்யப்படும் புகார் மனுக்கள் மற்றும் தனி புகார் மனுக்களை நகல்களையும் அந்த புகார்கள் எந்த ஆவணங்களின் அடிப்படை தாக்கல் செய்யப்பட்டதோ அந்த ஆவணங்களின் நகலையும் வழக்கின் குற்றவாளிக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு குற்றவாளிக்கும் அளித்திட வேண்டும். சிறுவர் நீதி குழும வழக்கில் தவிர மற்ற பிடிக்கட்டுரை வழக்கில் ஆடலை அணிவகுப்பு நடத்துவது தேவையா இருந்தால் நல்லா கவனிக்கணும். அக்யூஸோட போட்டோ வாங்கி வைக்கணும். எதுக்கு? ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துற வழக்கா இருந்தா எல்லா கேஸுக்கும் போட்டு போட்டோ வாங்கிட்டு வாங்கக்கூடாது. அது என்ன சொல்றாங்க பாருங்க, ஜெயில இருந்தானா கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கி வாங்கணும். ஜெயில இருந்தானா கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கி வாங்கணும். சப்போஸ் அக்யூஸே வாலண்டரியா கொடுத்தா வாங்கிக்கலாம். அக்யூஸே வாலண்டரியா கொடுத்தா வாங்கிக்கலாம். இல்ல போலீஸ்காரங்க எடுத்தா அடையாள அணிவகுப்பு முடிந்த பிறகுதான் போட்டோ எடுக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் செக்ஷன் 5 அவர் புகைப்படங்களை நடுவு உத்தரவிட்டவர் சிறையாளர் முன்னிலைப்படுத்த வேண்டும். குற்றவாளி தனாக முன்வந்து அவர் புகைப்படங்களை கொடுப்பாரானால்
புலனாய்வு விசாரணை அதிகாரி அவைகளை ஏற்று அவைகளை இறுதி அறிக்கையுடன் இணைந்து சமர்ப்பித்திருதல் வேண்டும். இப்போ இந்த பாருங்க, இந்த போட்டானோடனே எனக்கு நினைப்பு. நான் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸ் நடத்தியிருந்தேன். ஒரு பையன் பாலிடெக்னிக் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான், கூத்தநாள் ஒரு பக்கத்தில், ஒரு அருமையான தம்பி. அந்த தம்பி என்ன பண்ணாங்க, அப்போ அவன் தான் அவனை வந்து ஒரு 4/3 ஒரு பிராந்தி கடையில் போய் உடைச்சி பிராந்தியை திருநானோ 7-8 பேர்னு இவனையும் ஒரு அக்யூஸாக சேர்த்து விட்டாங்க, கோ அக்யூஸ் கன்வர்ஷனில். அப்போ இருந்த எஸ்பி என்ன பண்ணாரு, அக்யூஸோட ஃபோட்டோவனா என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஃப்ளக்ஸில் 20க்கு 20 ஃப்ளக்ஸில் அடித்து திருவாரூர் மாவட்டம் முழுக்க வச்சிருவார். எவன் கிரிமினல் அஃபென்ஸில் ஈடுபடுறானோ. பாவம் இந்த பையன் கல்லூரி மாணவன், இவன் எதுவும் குற்றம் செய்யாதவன். ஒரு கேஸில் என்ன பண்ணுவாங்க, இவனை தூக்கி கொண்டு வச்சு இவனோட ஃபோட்டோவை வந்து எங்கே பார்த்தாலும் வச்சு விட்டானு. அவன் அவங்க அப்பா மாட்டானா, நீ காலேஜ் போக முடியாது, எங்கே பார்த்தாலும் திருடர்கள் ஜாக்கிரதை, என் ஃபோட்டோ விட்டுருக்கேன், எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறான், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்ட்டான். இந்த சூழ்நிலையில் என்கிட்ட வந்தான். நான் என்ன பண்ணேன், போலீஸுக்கு எஸ்பிக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டேன். இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் படி நீ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அப்படி ஃபோட்டோ எடுக்கிறதா கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கலாம், ஃபோட்டோ எடுக்கணும். கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு எப்போ எடுக்கணும்னா அவன் கன்விக்ட் ஆனால் தான் எடுக்கலாம். கன்விக்ட் ஆகிட்டு கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கி நீ ஃபோட்டோ எடுத்துட்டு அவன் கன்விக்ட் ஆகிருந்தா தான் நீ வெளியில் பப்ளிஷ் பண்ணலாம். அதுவும் அக்யூட்டல் ஆகிருந்தா நீ பிரிண்ட் அவுட் நெகட்டிவையும் இதையும் கொடுத்துருன்னு சட்டம் சொல்லுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் முதல் தகவலறிக்கை நிலையில் அவன் குற்றவாளிகள் முடிவு செய்யப்படாத போது அவன் ஃபோட்டோ வச்சு திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்றதுனால அவன் காலேஜுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால நீ ஃபோட்டோவை எடுக்கணும், எடுக்கலைன்னா அவன் மேலே நடவடிக்கை எடுப்பண்ணி எஸ்பிக்கே நோட்டீஸ் விட்டேன். அப்புறம் தான் எஸ்பி வாங்கி வச்சுட்டு சைக்கிள் சாவனா சாதாரண ஆளு தானே, ஏதோ ஒரு நோட்டீஸ் ஒன்று முடிச்சுட்டான், மடிச்சு சுண்டல் வாங்கி தின்றான்னு மடிச்சு வச்சுட்டார். நான் உடலை. ஐ வில் ரேக் அப் தி மேட்டர் டு தி ஹானரபிள் ஹைகோர்ட் மெட்ராஸ். அப்போ எங்கள் ஊர் பையன் கதிரவன், ஒரு பையன் வீரா கதிரவன் பேர், மதுரையில் சீனியர் கமிஷனராக இருக்கிறார். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட கொடுத்த அந்த வழக்கை, தம்பி எனக்கான நீங்கள் வந்து ஒரு ரிட் ஆஃப் மேண்டாமஸ் போடுங்க, ரிட் ஆஃப் மேண்டாமஸ் போட்டு எஸ்பியை நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்குவோன்னு சொல்லி கேட்டேன். அந்த தம்பி எனக்கு உதவி பண்ணார். ஒரு ரிட் ஆஃப் மேண்டாமஸ் போட்டோம். ரிட் ஆஃப் மேண்டாமஸ் போட்டது தாங்க தெரியும். எஸ்பி வந்து என்ன பண்ணாரு, இந்த வழக்குலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை அடிச்சுட்டான். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஃபேக்ட்ஸ் அருமையான கேஸ்னு கூப்பிட்டு சொல்லிட்டாப்ல. ஃபோட்டோவை எடுத்துட்டு அந்தந்த ஊர் விஏ ஓட்டை எடுத்தாச்சின்னு ஒரு அத்தாச்சி வாங்கிட்டு இந்த கோர்ட்டில் கொண்டு வந்து சமர்ப்பிச்சு அல்லாட்டி நீ மாட்டிக்கிட்டேன்னு. உடனே எஸ்பி ஆரம்பிச்சார், அந்தந்த ஊர் விஏ உங்களை எங்கெங்க போட்டோ வச்சிருந்தாரோ அந்தந்த ஊர்லெல்லாம் ஏன் அக்யூஸ் மேலே மட்டும் ஒரு வெள்ளை கலரில் ஃப்ளக்ஸ்லேயே வெள்ளை ஃப்ளக்ஸ் அடிச்சு அது மேலே ஒட்டிவிட்டார். ஒட்டிட்டு அந்த ஊர் விஏ ஓட்டை அந்த மாதிரி ஒட்டிட்டோன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஹைகோர்ட்டில் கொண்டு போய் போட்டார். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம போலீஸ்காரங்க சிலும்புனா நம்மளும் சிலும்பணும். போலீஸ்காரங்க சிலும்புனா எந்தெந்த விஷயத்துல வேற, நம்ம அதுக்கான போலீஸ்காரங்கள்ட்ட போய் சண்டை போட சொல்லலை, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிச்சு உடைச்சி துப்பாக்கி தூக்கி போலீஸ் சுட சொல்லலை. போலீஸ்காரங்க நம்ம கிளைண்ட சீண்டுனா நம்ம சீன்றது தப்பு கிடையாது, நம்ம ஒன்றும் சீன்றது தப்பு கிடையாது. மனித உரிமை ஆணையம் இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு. சலிட்டு அங்கே போய் அடிச்சு பழிச்சு அடிச்சுட்டு நிற்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் போட்ட ரிட்டில் போட்டோ எடுத்து என்ன விட்டா போதுங்கிற நிலைமை வந்துச்சு. இப்போ அதை தான் இவர் சொல்றாரு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டோ எடுங்க, கோர்ட்ல பர்மிஷன் வாங்குங்க, அக்யூஸே கொடுத்தா வாங்கி வச்சிங்க, அப்படி அக்யூஸே கொடுத்தா வாங்கி வச்சிங்க, அந்த போட்டோவை குற்றப்பத்திரிகையோடு அனுப்புங்க. அடுத்தது பாருங்க 6, காவல்துறையினால் தாக்கல் செய்யப்படும் இறுதி அறிக்கை மற்ற புலன் விசாரணை முகமையால் தாக்கல் செய்யப்படும் புகார் மனுவில் குறைபாடு இருந்தால் கூட அவைகளை திருப்பி அளித்தல் கூடாது. நான் பல முறை பல நீதிமன்றங்களை சொல்லியிருந்தேன். சார்ஜ் வந்தா என்ன பண்ணுவாங்க, எம்சி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயட்ட அதாவது சார்ஜிட்ட போட்டா அந்த குற்றப்பத்திரிகையை படிச்சு பார்த்து டேக்கிங் காகினிசன்ஸ் எடுக்க வேண்டியது நீதிபதியோட கடமை. நம்ம கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, எம்சி வாங்கி வச்சு ஒரு மூட்டையில வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. சில நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிச்சு பார்த்து பென்சிலாலே என்னென்ன செக்ஷன் வருது, லிமிடேஷன்ல பாரா இருந்தா பாடு பகுதி லிமிடேஷன் ஆர்டர் போட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எம்சியை பார்க்க சொன்னா அவர் எம்சிக்கு என்ன தெரியும், சட்டத்துல எம்சி என்ன பெரிய புலமை பெற்றவரா, அன்றாட ரூலிங் தெரிஞ்சவரா எம்சி? அவர் என்ன பண்ணுவார், எடுத்து இப்படி பிரட்டி வச்சு பிடிக்காத போலீஸா இருந்தா எழுதுவார், ரிட்டர்ன் சாட்சியுடைய வாக்குமூலத்தில் 3வது பக்கத்தில் இந்த இது தவறாக இருக்கிறது, எதிரியை கைது செய்யவில்லை, எதிரியுடன் ஆஜர் செய்யவும், இப்படி அனுப்பிச்சுடுவார். காலத்தை கோர்ட்ல பேப்பர் கொடுத்து கோர்ட் சீல் விழுந்துட்டாலே இது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஏகப்பட்ட தீர்ப்பு இருக்கு. 2000 லாவிக்கில் சென்னை உயர் நீதிமன்றம் சிறுபுர்கார் அப்படின்னு ஒரு நீதிபதி இருந்தார், PS சிறுபுர்கார். அவர் 2000 ஒரு தீர்ப்பு சொன்னார், டிவிஷன் பெஞ்ச் அது, விநாயகம் ஸ்டேட்டுங்கிற தீர்ப்பு. ஜீவானந்தம் ஜஸ்டிஸ் ரகுபதி தீர்ப்பு சொன்னார் 2007 கோர்ட்ல. அது கிரிமினல் கோர்ட்ல ரிட்டர்ன் பண்றதுக்கு எங்கேயுமே ப்ரொவிஷன் இல்லைங்க.
சிஆர்பிசில இல்ல, ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல இல்ல ரிட்டர்ன் பண்றதுக்கு. இன்னும் சொல்ல போனா முறை சட்டத்துல 201வது பிரிவுல தனிநபர் முறையீடு தாக்கல் செய்ய போகும்போது அந்த தனிநபர் முறையீடு அந்த நீதிமன்றத்தினுடைய ஜூரிஷன் இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் ரிட்டர்ன் பண்ணலாம ஒழிய மற்ற சந்தர்ப்பங்கள்ல ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இருக்கிற ப்ரொவிஷன் இவ்வளவுதான். இததான் அந்த விநாயகம் வர்சஸ் ஸ்டேட்ல, ஜீவானந்த வர்சஸ் ஸ்டேட்ல சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு 304A கேஸ் கொடுத்தீங்க 1993 மெட்ராஸ் லா ஜேர்னல்ல ரிப்போர்ட் ஆயிருக்கும். 1993 மெட்ராஸ் லா ஜேர்னல்ல ரிப்போர்ட் ஆயிருக்கும். அரு வெர்சஸ் ஸ்டேட், நீதிபதி யாருன்னா ஜஸ்டிஸ் அருணாச்சலம். நான் சொல்றது என்னன்னா 1993 மெட்ராஸ் லா ஜேர்னல்ல ரிப்போர்ட் ஆயிருக்கும். நீதிபதி பேர் என்னன்னா ஜஸ்டிஸ் அருணாச்சலம். அரு வெர்சஸ் ஸ்டேட். காவல் ராஜசேகரன் சார் திடீர்னு கட் ஆயிடுச்சு. நவ இட் இஸ் ஆடிபிள் சார். கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாங்க சார், பண்ணலாம். 25 மட்டும் முடிச்சிருவோம். 25 மட்டும் முடிச்சிருவோம். another 10 minutes is okay சார். 25 மட்டும் முடிச்சிட்டு முடிச்சறேன். ஏன்னா நாளைக்கு எல்லாம் ஆயுத பூஜை நேரம். ஆமா சார். அலுவலகத்துல ஆயுத பூஜை வைக்கிறதுக்கான பரபரப்பா இருப்பாங்க. கண்டிப்பா சார். பரபரப்பு சூழ்நிலையில நம்ம தடையா இருக்க வேண்டாம். 25 ஓட முடிச்சறேன். அடுத்த வகுப்புல திறந்தறேன். தெரியுங்களா? Yes sir, another 10 minutes is okay now. 10 minutes. 10 or 15 minutes. I will complete my session. தெரியுமா உங்களுக்கு? Sure sir, sure. சொல்ற கேட்டுறேன். இந்த அரு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது 1993 சென்னை உயர்நீதிமன்றத்தால் டிசைட் பண்ணப்பட்ட வழக்கு. ஏன்னா நான் ஜூனியர்ஸுக்கான நான் என்னுடைய கேஸை நான் அடிக்கடி சொல்றது, நான் சொல்ற வழக்குகளை எல்லாம் இளம் வழக்கறிஞர்கள் குறித்து கொள்ள உங்களுக்கு எல்லாம் உபயோகப்படும். 35 வருடம் தான் கிரிமினல் கோர்ட்ல திறக்கிறதுல இருந்து பூட்டுற வரைக்கும் படுத்துக்கிட்டு தான் போயிருக்கேன். திறக்கிறதுல இருந்து பூட்டுற வரைக்கும் 35 ஆண்டு காலம் ஏதாவது ஒரு கிரிமினல் கோர்ட்ல அமர்வு நீதிமன்றங்கள்ல இருக்கிறது தவிர இல்லை. அந்த 35 ஆண்டு காலங்களை கட்டுக்கிட்டு இருந்த என்னுடைய தெரிந்ததை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, 304A கேஸ்ல கொண்டு போய் சார்ஜ் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே பல வகுப்புல சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்தை. 304A போலீஸ்கார சார்ஜ் என்ன பண்றாரு, எம்சி அப்படி பின்பக்கத்தில் எடுத்து வச்சு கைதியுடன் ஆஜர் செய்ய, எதிரியுடன் ஆஜர் செய்யவும், எதிரியை கைது செய்யவில்லை ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. திருப்பி சார்ஜ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. திருப்பி சார்ஜ் வந்து கொடுத்தா உங்களுக்கு தெரியும், குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 468வது பிரிவுல அபராதம் மட்டும் விதிக்கிற வழக்குகளுக்கு 6 மாதங்கள், ஓராண்டு வரை குற்றப்பத்திரிகை, ஓராண்டு வரை தண்டனை கொடுக்குற வழக்கு ஓராண்டு, 3 ஆண்டு வரை தண்டனை கொடுக்குற வழக்கு 3 ஆண்டு. சரிங்களா? 304A வழக்குக்கு 3 ஆண்டுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிக்கணும். இந்த குற்றப்பத்திரிகை பார்டு பை லிமிடேஷன், ஃபைல் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஃபைல் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி லிமிடேஷன்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மேட்டர் ரேக்கப் டு தி மெட்ராஸ் ஹைகோர்ட். மேட்டர் ரேக்கப் டு தி மெட்ராஸ் ஹைகோர்ட். அரசு தரப்பு வாதம் என்னன்னா, எங்க மேல தப்பு கிடையாது, நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டோம், நீங்க கைதியுடன் தாக்கல் செய்யணும் ரிட்டர்ன் பண்ணீங்க, நாங்க பிரசன்ட் பண்ணப்பே நீங்க வந்து ஃபைலுக்கு எடுத்துருக்கணும் அப்படின்னாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய புகழ்பெற்ற நீதியரசர் அருணாச்சலம் வரிக்கு வரி கிரிமினல் அதில் எழுதியிருப்பார். வாட் இஸ் டேக்கிங் இன்ஸ்டியூஷனா என்ன, தாக்கல் பண்றதுனா என்ன, டேக்கிங் காயின்ஸ் என்ன, புலன் உள்ளதெல்லாம் என்னன்னு ரெண்டுக்கும் உள்ள இதை அழகா டிஸ்கஸ் பண்ணுவாரு. நீ கோர்ட்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் இன்ஸ்டியூஷன், தட் இஸ் நாட் கால்ட் அஸ் டேக்கிங் காயின்ஸ். எப்போ ஒரு கோர்ட்டு அந்த சார்ஜ் ஷீட்டை படிச்சுட்டு புலன் கொள்வதற்கு ஏற்று 191 1B 191 1A 1(2) A2 எடுத்துக்குதோ அப்பதான் டேக்கிங் காயின்சென்ஸ். அதனால நீ ரிட்டர்ன் பண்ணியிருந்தாலும் அந்த சார்ஜிட்ட உரிய காலத்தெல்லாம் கொடுத்துருக்கணும். அப்படி உரிய காலத்துல கொடுக்கலன்னா அது காலக்கெடுவால் பாதிக்கப்படும்னு ஒரு அற்புதமான தீர்ப்பு 1993 ஜஸ்டிஸ் அருணாச்சலம் தந்தார். அதனுடைய விளைவு 2000 கற்பகம் 2000 விநாயகம் வர்சஸ் ஸ்டேட்ல சிறுபுர்கார் கொடுத்த தீர்ப்புடைய விளைவு, 2007 ஜீவானந்த வர்சஸ் ஸ்டேட்ல கொடுத்த தீர்ப்புடைய விளைவு. இப்ப என்ன எழுதுறாங்க, இந்த காவல்துறையினால் தாக்கல் செய்யப்படும் இறுதி அறிக்கை மற்றும் புலன் விசாரணையை முகமையால், புலன் விசாரணை முகம்னா ரொம்ப குழம்பி வேண்டாம், ஃபாரஸ்ட் ஆபீசரு, RDO, மைன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரைவேட் கம்பெனி தாக்கல் பண்ற காம்படென்ட் அத்தாரிட்டிஸ் குறைபாடுகள் இருந்தால் கூட அவைகளை திருப்பி அளித்தல் கூடாது. பிழைகள் 3 மாதங்களுக்குள் சரி செய்யப்படாத போது நீதிமன்றம் அதனை நிலவரத்திற்கு ஏற்ப காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரிவித்தல் வேண்டும். அது பிழைகள் இல்லாத போது அதை பெற்ற தேதியிலிருந்து 3 நாட்களுக்குள் நீதிமன்றம் கோப்பிற்கு எடுக்க வேண்டும். இறுதி அறிக்கைகளை பெறும்போது பின்னொரு ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளவா என்ற நீதிமன்றத்தின் தலைமை எழுத்தர் சரிபார்த்தல் வேண்டும். அது பொருந்துவதாக இருக்கிற நிலையிலேயே அவ்வாறு செய்ய வேண்டும். FIR, புகார் அல்லது புகார்தாரை வாக்குமூலம், சாட்சிய குறிப்புரையுடன் இணைந்த குற்றப்பத்திரிகை, குற்ற விசாரணை முறை சட்டம் 165 பதிவு செய்த சாட்சிகளின் வாக்குமூலம்,
ஒரு குறிப்பிட்ட சாட்சியிடமிருந்து காவல்துறையினர் வாக்குமூலத்தை பதிவு செய்யாத போது அதனை சாட்சிய குறிப்புரையில் குறிப்பாக குறிப்பிடல் வேண்டும். மருத்துவரின் கருத்துரையுடன் விபத்து பதிவேடு, சடலக்குறாய்வு சான்றிதழ், உட்குடை உறுப்புகள் அறிக்கை, உயிரியல் அறிக்கை, குருதியியல் அறிக்கை, வேதியியல் அறிக்கை, பார்வை மகஜர், கைப்பற்றுதல் மகஜர், படிவம் 91 சொத்து கைப்பற்று படிவம், வரைபடம், புகைப்படம் எடுத்தவர் சாட்சியாக குறிப்பிடப்பட்டிருந்தால் அவைகள் சாட்சி சட்டம் பிரிவு 65 படி சான்றிதழ் பெற்றுதல் வேண்டும். காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம், குற்ற விசாரணை முறை சட்டம் 164 பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியின் வாக்குமூலம், அடையாள அணிவிப்பு நடைமுறைகள் எதுவும் இருந்தால் அது, குற்ற விசாரணை முறை 125 நீதிமன்றத்தால் பதிவு செய்த சாட்சிகளின் வாக்குமூலம், பொருட்களை ரசாயன பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பதற்கு காவல்துறையின் ஆய்வாளராக வேண்டிக் கொள்ளப்பட்ட கடிதம், காவல்துறை வேண்டுகோளின் பேரில் பொருட்களை அனுப்பி வைக்கும் நீதிமன்றத்தின் உள்ளடக்க உரத்தின் கடிதம், இறந்து போனவரின் உடலை சடல குறாய்வு செய்வதற்கு காவல்துறையினரால் வைக்கப்பட்ட வேண்டுகோள், கேள்விகளுடன் கூடிய பிரேத விசாரணை அறிக்கை, மகஜர் மூலம் கைப்பற்றப்பட்ட சான்று பொருள் எதுவும் இருத்தல், மாற்றியமைத்தல் அதாவது ஆல்ட் ரிப்போர்ட், மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்ட இறப்பு பற்றிய தகவல், டெத் இன்டிமேஷன், காயம்பட்டவர் இறந்து போனவரால் அளிக்கப்பட்ட மரண வாக்கு மூலம், டெயிங் டிக்ளரேஷன், பாலியல் குற்றச்சான்றிதழ், மரபணு சோதனை சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஐட்டம் எண்கள் 1, 7 முதல் 10 வரையிலும் மற்றும் 29 உள்ளவகை தாக்கல் செய்யப்பட வேண்டிய காரணத்தினால் இறுதி அறிக்கை திருப்பி கொடுத்தல் கூடாது. இப்ப என்னென்ன பாருங்க, ஐட்டம் எண் 1 என்ன, முதல் தகவல் அறிக்கை, ஐட்டம் எண் 7 என்ன, உட்கடை உறுப்பு அறிக்கை, 10 வரைக்கும் என்ன, குருதியல் அறிக்கை, வேதியியல் அறிக்கை, அடுத்தது 29 என்ன, 29 மரபணு சோதனை அறிக்கை. இது இல்லைங்கிறதுனால சார்ஜ் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. 293, 290 தொடர்ந்து பதிவு செய்யப்பட வேண்டும். வழக்கை அமர்வு நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பப்படும் நடைமுறையில் முடிவடைந்த பிறகு அத்தகைய அறிக்கை நடைமுறை வந்தடைந்தால் அதன் நகலை புலன் விசாரணை முகமைக்கு இலவசமாக கொடுத்த பிறகு உடனடியாக அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்புதல் வேண்டும். சரிங்களா? இது அடுத்தது புலன் விசாரணை முகமை கேட்டுக்கொண்டதன் பேரில் நீதிமன்றத்தால் வல்லுநர் கருத்துரை எதுவும் கேட்கப்பட்டால் அந்த கருத்துரை நகலை சம்பந்தப்பட்ட புலன் விசாரணை முகமைக்கு அனுப்பும்படி நீதிமன்றம் அந்த வல்லுநருக்கு தகவல் கொடுத்தல வேண்டும். வல்லுநரின் கருத்துரை நீதிமன்றத்தில் நேரடியாக பெறப்பட்டிருக்கும் பொழுது அதன் நகல் புலன் விசாரணை முகமைக்கு கொடுக்கப்படாதிருக்கும் போது அதன் நகலை புலன் விசாரணை முகமைக்கு நீதிமன்றம் இலவசமாக வர வேண்டும். சிஸ்டத்தால் உருவாக்கப்பட்ட இறுதி அறிக்கையை காவல்துறையினர் நேரடியாக அல்லது மின்னஞ்சல் மூலமாக தாக்கல் செய்யும் போது அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இப்ப கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு மின்னஞ்சலே சார்ஜ் அனுப்பிச்சிடலாம். இறுதி அறிக்கை மற்றும் புகாரில் மின்னஞ்சல் அடையாளம், புகாரதரின் அலைபேசி எண், சாட்சிகள் மற்றும் குற்றவாளியின் அலைபேசி எண் இருந்தால் அதனை இணைத்திருதல் வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு விஷயங்களை இந்த இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி வகுப்பை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். எப்படி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன்னா, இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஒரு சார்ஜ் கோர்ட்டுக்கு வருது. நீங்க இந்த 26வது பிரிவை படிக்கும் போது தயவு செய்து ஒவ்வொரு வழக்கறிஞரும் நீங்க பரீட்சைக்கு படித்தாலும் சரி, வக்கீல் தொழிலுக்கு படித்தாலும் சரி, 173வது சிஆர்பிசி பிரிவை தரவா படிக்கணும். ஏன்னா இந்த 26வது பிரிவோட தொடர்புடைய பிரிவு எதுன்னா சிஆர்பிசி 173. சிஆர்பிசி 173 ஏன் நீங்க படிக்கணும்னா 26 தெரிஞ்சுக்கணும்னா சிஆர்பிசி 173 நீங்க தரவா இருக்கணும். சிஆர்பிசி 173 நீங்க ஏன் தரவா இருக்கும்னா வரிக்கு வரி அதுல இருக்கு. என்னென்ன வரிக்கு வரி இருக்கு படிக்கிறேன் கேளுங்க. எவரி இன்வெஸ்டிகேஷன் அண்டர் திஸ் சாப்டர் shall be completed without unnecessary delay. அடுத்தது பாருங்க, the investigation in relation to 376(2), 376(e) of the Indian Penal Code shall be completed within 2 months. 2 மாதங்களுக்குள்ள இந்த 376வது பிரிவிலிருந்து 376(e) வரை உள்ள பாலியல் சம்பந்தமான குற்றங்களை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். As soon as it completed, the officer in charge of the police station shall forward to a magistrate empowered to take kinds of evidence on a police report, a report of the forms prescribed by the state government stating the names of the party, the nature of the information, the names of the person who appear to be acquainted with the circumstances of the case, whether any offense appear to be committed, whether the accused have been arrested, whether he is released on bond, he is forward in custody 170. இதெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு ரெண்டுல என்ன சொல்றாங்க பாருங்க. The officers shall also communicate in such manner as may be prescribed by the state government the action taken by him to the person whom the information related to the commission of the offense was first given. யார் தகவல் தராங்களோ
தகவல் தரவங்களுக்கு இந்த குற்றப்பத்திரிகையை பத்தி அரசாங்கம் சொல்லியிருக்கிற படிவத்துல அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லி 173(2) சொல்லுது. இதை தான் இந்த குற்றவியல் விசாரணை நடைமுறை விதி 26லையும் சொல்லுது. ஏன் 26ல சொல்லுதுன்னா, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு புலன் யாரு சட்டத்தை முடிக்க விடுறாங்களோ அந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியணும். இதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். சட்டம் இயற்றியவருடைய நோக்கம் என்னவென்றால், யார் புகார் தருகிறாரோ, யார் சட்டத்தை முடுக்கி விட்டாரோ, அவருடைய வழக்கில் என்ன நிலை அவர் தெரியணும். இதுதாங்க பல தீர்ப்புகள்ல இந்திய உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு. பல தீர்ப்புகள்ல இந்திய உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா 2009(3) குறிச்சிங்க. 2009(3) SEC கிரிமினல் பக்கம் 611. 2009(3) SEC கிரிமினல் பக்கம் 611. கிஷன்லால் வெர்சஸ் தர்மேந்திரா பஃப்னா. ஒரு புகார்தாரனுடைய ரைட் என்ன? ஃபர்ஸ்ட் ரைட் பாருங்க. The right to be given notice on filing the report. The right to file a proper petition which may be recorded as a complaint by magistrate. அதாவது அந்த மாதிரி இறுதி அறிக்கை வந்தோன்னே, அந்த இறுதி அறிக்கையின் பேரில் நோட்டீஸ் வந்தோன்னே, அந்த நோட்டீஸின் பேரில் கம்ப்ளைண்ட் ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடலாம். அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை மேஜிஸ்ட்ரேட் புகார் மனுவா ட்ரீட் பண்ணிக்கணும். கம்ப்ளைண்டா செக்ஷன் 2D சொல்றோம்ல, அந்த கம்ப்ளைண்டா டீட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி டீட் பண்ணிட்டு ரைட் டு கொஸ்டின் தி ஃபேர்னஸ், அதாவது புகார்தாரர் புலன் விசாரணையினுடைய நடுநிலைமையை அட்டாக் பண்ணி சம்பந்தப்பட்ட கோர்ட்லயே 173 கிளாஸ் 8ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டுக்கலாம். நான் சொன்ன இந்த தீர்ப்பு 2009(3) SEC கிரிமினல் பேஜ் 619, கிஷன்லால் வெர்சஸ் தர்மேந்திர பஃப்னா. அடுத்தது குறிச்சிங்க. 2012 1 SEC கிரிமினல் பக்கம் 559 ஜகியா நாசிம் அகேசம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். Court before taking decision on the final report must give notice to the complainant and furnish copies of the statement of witnesses, other related documents and investigation report. அதாவது புகார்தாரருக்கு எல்லா 163 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், சார்ஜ் கொடுக்கணும், அத்தனை தாளையும் கொடுத்தணும். நான் சொல்லலைங்க, இது எல்லாம் சொல்றது என்னன்னா இந்திய உச்சநீதிமன்றம். 2006 2 SEC கிரிமினல் பக்கம் 310 மினுகுமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். 2006 2 SEC கிரிமினல் பக்கம் 310 மினுகுமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். When on submission of police report under 173(2), magistrate decide to take cognizance and to drop proceedings against all or some of the accused, held informant is entitled to notice and an opportunity to be heard at the time of consideration of the report. The said right is conferred on the informant and none else. If the informant not aware when the matter is to be considered, he not to be, even if the protest petition is filed belatedly. 1986 SEC criminal Bhagat Singh versus Commissioner of Police. The informant who sets the law in motion must know what is the result of the investigation initiated on the basis of the first information report. இது அத்தனையுமே 173(2) இருக்குங்க. The officers will also communicate in such manner may be prescribed by the state government. The action taken by the person, if any, whom the information taken by ன்னு ரொம்ப அற்புதமா அந்த பிரிவு 26ல புலன் விசாரணை குற்றப்பத்திரிகையை போலீஸ்காரங்க திருப்பி அனுப்பக்கூடாது, கையில வச்சுக்கணும். பிழை இருந்தா எஸ்பிக்கு நோட்டீஸ் போடணும், சரியா இருந்தா 3 நாளைக்குள்ள நோட்டீஸ் போடணும், 3 நாளைக்குள்ள ஃபைல் எடுத்துக்கணும். எஸ்பிக்கு டைம் கொடுத்து அவரும் பதில் சொல்லலாம், நீ தப்பு இருந்தாலும் ஃபைல் எடுத்துக்கணும். இதுதான் இந்த குற்றவியல் நடைமுறை விசாரணை விதியில சொல்லியிருக்கிற அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. நான் அன்புகளுமே தம்பிகளுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வேன். நேரம் இன்னைக்கு 1:10 ஆயிடுச்சு. ஆயுத பூஜை, நீங்க எல்லாம் போய் நாளைக்கு ஆயுத பூஜைக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க தயவு செய்து ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல வரிக்கு வரி படிங்க, சிஆர்பிசியை வரிக்கு வரி படிங்க. நான் ஏதோ இந்த லீகல் எலைட் குடும்பத்துல உங்களோடு இணைந்து சகல ஏகாந்த பயணியாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, உங்களோடு இருக்கிற இந்த 2 மணி நேரமும்